அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. மூதூது சங்கை. சூப்பர் பாட்டு. ஸோ கரவு தவிர்ந்தது என்று ஊதுவது சங்கை, கருணை கிடைத்ததென்று ஊதுவது சங்கை, இரவு விடிந்ததென்று ஊதுவது சங்கை, எண்ணம் பழித்ததென்று ஊதுவது சங்கை. ஸோ ஊதுவதுன்னும் போது எப்படி தெரியுது? ஊதுறதுன்னு இருந்தது. ஊதுறதுன்னா நம்ம உள்ள இருக்கிற காற்றை வந்து வெளியில கொண்டுட்டு வந்து உட்கொண்டுறது ஊது. ஊதுவதுன்னா நல்லா உள்ள இருக்கிற காத்தால நம்ம அந்த பேச்சு ஏதோ ஆற்றல் நம்மளுக்கு வருது இல்லை, அதை வச்சு வெளியில தள்ளி என்ன நல்லது செய்யணுமோ அதை செய்ய வேண்டியது. இப்போ வாசி யோகத்துக்கு இது வந்து ஜஸ்ட் ஊதுறது மட்டும் வச்சுக்கலாம். ஆனா இது நேசி யோகத்துக்கு ஊதுவது சரிங்களா? அப்படிதானே? எப்படி சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் விரிச்சு பார்ப்போம். இது கீழே பார்ப்போம். சங்கு அப்படின்னா சங்குன்னும் போது என்ன சொல்லுங்க? சங்குன்னா அதுவும் சப்தத்தை வாங்கி நல்லா வெளியே விடும். அப்போ நல்ல நாதம் சத்தம் வரும். சப்தம் வர்றதுக்கு பேர் ஊதி சப்தத்தை வர வைக்கிறதுக்கு பேர் வந்து சங்கு. அப்போ இந்த சங்குக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு அர்த்தம். வெறும் ஊதுலேருந்து வந்து ஒரு ஆக்சஸ் நம்ம எடுக்க முடியாது. ஊது சரிங்களா? அந்த லெவல்ஸில் தான் அதோட இதை வந்து நம்ம பயன்பெற முடியும். அப்படிதானே? ஸோ அது என்னன்னு கொஞ்சம் கீழே பார்ப்போம். கரவு தவிர்ந்தது என்று ஊதுவது சங்கை அப்படின்னும் போது என்ன அர்த்தம்? கரவுன்னும் போது உங்களுக்கு எதுவாக தோணுது? பாலை கறக்குறாங்கல்ல, பாலை கறக்குறது. மழை வந்து கரகரன்னு கறந்துருச்சு மழை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா சமத்தியா ஊத்துறதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அது ஒண்ணு. எனக்கு எப்படி தெரியுதுன்னா, அந்த இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா இதையும் உழைப்புகளும் கறந்துக்கிட்டு நம்மள வந்து ஒரு நிர்கதியா ஆகி விட்டுருவோம்ல இந்த மாயை. அது ஒரு கறக்குறது. அது ஒரு கறக்குறதுன்னா எல்லாத்தையுமே இழுத்துடுறது இல்ல, உறிஞ்சு எடுத்துடுறது. பிளாக் நோக்கி எடுத்துட்டு போயிடுறது இல்ல, டார்க். இதே வந்து இது பண்ணி போச்சுன்னா வரவுன்னா வரவு. ஆமா, வரவுன்னா குடுக்கறத வாங்கி வச்சுக்கிறது தானே வரவு. ஆமா. வள்ளலருக்கு வந்து வரவா இல்ல கரவா? அவருக்கு வரவு ஆண்டவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவருக்கு கொடுத்தாரு தானே. ஆமா, அதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாரு, இவருக்கு நல்ல வரவு கரெக்டான ஒரு தரவு சரிங்களா? அந்த மாதிரி ஒரு இது வந்தவுடனே ஆண்மனை உறவு வந்துச்சுல்ல, அப்போ எனக்கு வந்து கரவு தவிர்ந்தது என்று ஊதுவது சங்கை. எந்த மாதிரி ஊதணும்? வீகனிசத்துலையும் அல்லிசத்துலையும் நான் வந்து ஊதிட்டேன். அப்போதான் வந்து இந்த சங்கை வந்து நம்ம என்ன பண்ண முடியுது? சங்குன்றது உங்களுக்கு இது வரும், ஃபிபோனாக்கி சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேத்தமேட்டிக்ஸ். அதுல வந்து ஆணும் பெண்ணும் வந்து என்ன பண்றது, அதுல இது பண்ற மாதிரி இருக்கும், சங்கமம் சேர்ற மாதிரி இருக்கும். எப்படின்னா ஆணோட இது நீட்டா பாயக்கூடிய தன்மை, பெண்ணோட வளைஞ்சு வளைஞ்சு பண்ணுவோம்ல அந்த தன்மை சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து அது இது பண்ணுது. ஆமா, அதை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வருது. அது இப்பதான் இன்னைக்கு தான் தெரியுது எனக்கும். அது ஆமா, அது அதோட கணித அதோட இது பண்றாங்கல்ல கணித மேதை, அதை வந்து அதை பார்த்து பண்ணும்போது தான் கணிக்கிறது. ஸோ அது வந்து பிரெஞ்சு ஆள் ஒருத்தர் அதை பார்த்துருக்காரு. நத்தைக்கு இருக்கிற அந்த இதுக்கு சங்குக்கு அது இது எல்லாத்துக்கும் வந்து எப்படி அந்த உறவு வருது அப்படின்னு அந்த தரவு பார்க்கும்போது அது தெரியுது. அது மாதிரி சங்குன்ற போது அது அடியிலேருந்து முடி வரையும் வந்து அந்த தரவு கொண்டு இருக்குல்ல,
பிரிஞ்சிடாம அது கரெக்டா இணைஞ்சு வருது இல்ல. ம் ம் வேற வேற மாதிரி போடணும். இதுக்கு வந்து பண்ணா கூட ம் இப்போ மாடுங்க அவங்க எல்லாம் கூட நம்மள மாதிரி நடக்க முடியாம நம்மள மாதிரி தோல் இல்லாம ம் நம்மள மாதிரி வந்து தலை இல்லாம இருந்தா கூட ம் அவங்களுக்கு வந்து திறன் இருக்குல்ல. ம். ஆ? என்ன சொல்ல வர புரியல. மாற்றுத்திறனாளிகள் அவங்க அனிமல்ஸும் என்ன பண்றது ஓரளவுக்கு மாற்றுத்திறன் தான் அவங்களுக்கும். ஓ அப்படிதானே? அது புரிய அதனால நான் இல்லடா அவங்கள இங்கிலீஷ்ல வைக்கிறேன்னு சில மாற்றுத்திறனாளி கஷ்டப்படக்கூடாது. சரிங்களா? நான் என்ன சொல்றேன்னா அவங்களையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ம் அவங்களுக்கு திறன் கொஞ்சம் மாறுபடுது. ம் அதனால அவங்களை வந்து வெட்டி சாப்பிடுறது நல்லது கிடையாது. ஆமா அவங்களுக்கும் நம்மளுக்கு இருக்கிற இயக்கம்லாம் அதுக்கும் இருக்கு. உணர்ச்சி இருக்கு, ஆமா ஓடக்கூடிய தன்மை வச்சிருக்கு, அழக்கூடிய தன்மை இருக்கு, கண்ணீர் சிந்துற தன்மை இருக்கு, ரத்தம் சிந்துற தன்மை இருக்கு. அப்ப இனிமேட்டு என்னால கரை போக முடியாது. சாப்பிடுது, கேக்குது நம்மள அம்மா அப்படின்னு கேக்குது. அதுக்கு பசி எடுக்கும் போது நம்மள கூப்பிடுது, வாங்கி சாப்பிடுது. அது குடுங்கன்னு அப்படியே பரிதாபமா பச்சாத்தாபமா பாக்குது. இத்தனை உணர்ச்சி இருக்குல்ல அதுக்கு. அடிச்சா அழுது பயந்து ஓடுது. அதுக்கு வேற அம்மா அம்மான்னு கூப்பிடுறது கொடுத்துட்டு ஓடுது. இத்தனையும் இருக்குல்ல. அதனாலதான் நம்மளும் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கும். எமோஷன். ஆமா அதுக்கு எமோஷன் இல்லைன்னு நினைச்சிட்டு நம்மள அதை மட்டும் கொடுமைப்படுத்திட்டு நம்மளுக்கு மட்டும் எல்லாருமே சப்போர்ட் வரணும். அரசாங்கம் சப்போர்ட் பண்ணும், மீடியா சப்போர்ட் பண்ணும். அதுக்கு உட்காந்து மேடையா வாய்க்கிழிய பேசுறோம், வயிறு புடைக்க சிரிக்கிறோம், எல்லாம் செய்யறோம்ல. அப்ப அதுக்கெல்லாம் யார் குரல் கொடுப்பா? அதனாலதான் என்ன பண்றது, இந்த கரவு போயிடுச்சு என்கிட்ட இருந்து. இனிமேட்டு அந்த பரிவை வந்து பிரிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி. இது வந்து ஊது சங்கி அப்படின்றது அந்த இதை வந்து சத்தியன் ஆயிட்டார்ல இவரு. அதனால இவர் வந்து அந்த இதுக்கு எடுத்துட்டு போவாரு. ஊதுன்னா அப்பால் போவார். ஏன்னா மற்றதெல்லாம் ஒரு ஸ்பேஸ்ல தான் வந்து தன்னோட வார்த்தைகளை வந்து கடக்க விட்டாலும் இது வந்து ஸ்பேஸுக்கு கிடக்குது. சரிங்களா? பேரலா கிடக்குதுன்ற மாதிரி இது ஊது சங்கே. கருணை கிடைத்தது என்று ஊது சங்கே. அப்ப எல்லாரும் என்ன கிடைச்சிச்சுன்னு வந்து இது பண்ணுவாங்க இந்த உலகத்துல. எல்லாம் வந்து போகம் கிடைச்சிருச்சுன்னு தான் ஊதிக்கிட்டு இருக்காங்க, தூத்திக்கிட்டு இருக்காங்க, போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப பல ரகத்துலயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா அவங்க சங்க வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. இன்னொரு நாடை புடிச்சுக்கிட்டு சங்கு ஊதுறான்னு சொல்ல மாட்டாங்க, சங்கு அறுத்துடுறான்னுவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் இவங்க சங்க ஊதுவாங்க, அடுத்தவங்க சங்க அறுத்துருவாங்க. சங்கு அறுத்துருவான் அப்படின்னு பேசுவாங்க ஒழிய சங்கு ஊதி சந்தோஷப்படணும்னு நான் நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. சங்கு அறுத்துருவான் அப்படின்னுவாங்க. அது எதுக்குதான் அப்படி சொல்றாங்கன்னு தெரியாது. முழு அர்த்தம் எனக்கு தெரியாது. ஆனா கெட்டதா அது சொல்றாங்கன்றது மட்டும் எனக்கு. ஆமா அது அந்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா ஒரு சிங்கம் என்ன பண்ணும், தன்னோட சிங்கம் மாதிரி வர்க்கம் இருந்தா கூட அவங்கள கொண்டுட்டு சரிங்களா அவங்க பெண்களை வந்து இது பண்ணி வன்புணர்வு அந்த மாதிரிலாம் இது பண்ணி அவங்க அந்த மாதிரிதான் வந்து ஒரு இது இருக்கு. சங்கம் அப்படிதான் ஊதுது. ஆனா இந்த ஜெனரேஷன் எப்படி ஊதுது, கருணை கிடைத்ததுன்றது. அதை வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு தனி ஜெனரேஷன் நம்ம பண்ண முடியும். ஆமா இரவு விடிந்ததென்று ஊது சங்கேன்னும் போது இந்த கருணைக்கு வந்து ஒளியோட இருக்குது பேக்கேஜிங் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது. இருள் வண்ணம் கிடையாது, அருள் வண்ணத்துல இருக்கிறதால இரவு வந்து விடியாது. ஸோ அதெல்லாம் கிழக்கு வந்து எனக்கு என்ன பண்ணுது, அந்த இடத்துல தான் எனக்கு இரவு வந்து விடிகிற மாதிரி எனக்கு இது காட்டுது. இந்த சவுண்டை நான் பார்த்துருந்தா கூட கிழக்கு நல்லா கிட்ட போகும்போது தான் எனக்கு நல்லா லைட்டு தெரியுது. சரிங்களா? அதுவும் வித்திய தத்துவத்தில் நல்லா மாற வந்து கோரிலேஷன் மாதிரி நடக்குது. அப்படி தானே? ஸோ நடக்கும்போது கரெக்டாக அந்த இரவு விடிந்ததுக்கு உங்களுக்கு அத்தாச்சு என்னது, கிழக்கு வெளுக்குதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்றது, இந்த சன்னோட இது கிடைக்குது இல்ல, அப்புறமேட்டு உங்களுக்கு என்ன தெரியுது, ப்ளூ லைட்டா இதாகுது இல்ல, அதோட இது மாற இன்னும் வானத்தோட இது வந்து வெளிச்சத்தை வந்து காட்டுது இல்ல உங்களுக்கு பகல்ல. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இரவு வந்து விடியுது. எனக்கு இருக்கிற கலர்ஸ் எல்லாத்தையும் வந்து எனக்கு காட்டி எந்தெந்த பொருள் எப்படி வேலை செய்யும், அது எப்படி வந்து பயன்பெறும், மற்றவங்க எதையும் எப்படி பயன்பெறுவாங்க, அவங்களை எப்படி நல்வழி எடுத்துட்டு வருதுன்றது மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணி இரவு விடிந்தது என்று ஊது சங்கை. இந்த உலகத்தை வந்து நான் உண்மையை வாங்கி காட்டுவேன்ற வார்த்தைகள்லாம் இங்கதான் வருது. சரிங்களா? எண்ணம் பழித்தது என்று ஊது சங்கை. அது பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி பண்ணா
இவருக்கு அந்த மாதிரி ஒரு சாத்தியக்கூறு ஏற்பட்டுருச்சுல்ல, அதான். அதனால இந்த தொடங்கி வந்து அதை இது பண்ணிடும். அது யாரும் நிறுத்த முடியாதுன்றதால ம், ம், எண்ணம் பலித்தது. ம். ஏன்னா கடவுளோட இது வந்து பலித்ததுன்னா பலி கொடுக்குறதா, ம். அவரோட படைச்ச இது பொருட்கள் அது பலி பலி கொடுக்குறதா. பலியெல்லாம் கொடுக்குறோம். அவர்கிட்ட என்னென்ன இருக்குதோ அதை நம்ம பெற்றுக்கணும். அதுதான் வந்து நல்ல பலின்றதை தவிர, பலித்தது தவிர ம். கழுத்தை வெட்டி சங்கை அறுத்து இது பண்றதெல்லாம் இது ஊத முடியுமா சங்கு? அதான் அதான். சரிங்களா? ம். அதனாலதான் வந்து அவர் கரெக்டா குறிச்சு அந்த வார்த்தைகளை பத்தி பாருங்க, ம். நல்லா வந்து அதை யூஸ் பண்ணுவார் அவரு. அதான் அதான். சரிங்களா? ம். உங்களுக்கு ஏன் சந்தேகம் தான் கேட்கு. ஏன்னா அந்த ஒரு கருணை தான் அதுல இருக்கு. அந்த ஊது சங்கில ஒரு கருணை எடுத்து நம்ம பேசிட்டோம். ம். அடுத்தது சிவபோகத்துக்கு போகுது, போலாமான்னு. அதான் அது அந்த இது எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஊது ஊது சங்கிய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எவ்வளோ தரம் போட்டு போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு அது பிடிக்கும். ஏன்னா எல்லாமே அவர் பெற்றுட்டாரு. அதனால அவர் அந்த சந்தோஷத்தை வந்து எல்லாருமே பெறணுன்றதுக்காக ஊதி ஊதி சொல்கிற மாதிரி எனக்கு நல்லா ஒரு நல்ல காது என்ன தேன் வந்து பாயுதுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி நல்லா பாயுது. எனக்கு ஆனந்தமாக இருக்குப்பா. அதுதான் வந்து வல்ல ஃபர்ஸ்ட் அந்த எண்ணம் பழித்தது. அதான். ஏன்னா ம். நம்மளுக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். அதான். சின்ன வயசுல இருந்து அந்த எண்ணம், ஏன்னா ஏழைங்க இப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை வரணும், இந்த உலகம் இப்படி சீர் இல்லாம இருக்கே, எல்லாருக்கும் நல்லா சீர் கிடைக்கணும். இப்போ இவங்க கடவுளே இல்லைன்ட்டு பேசுறதுக்கு நடுவுல அவர் என்ன சொல்றாரு, கைவிட மாட்டான் என்று ஊது ஊது சங்கேன்றாரு. ஆமா, யாரையும் கைவிட கூடாது. ஆமா, நாமளும் யாரையும் கைவிடக்கூடாது, நம்மளையும் கடவுள் கைவிடாம தான் வச்சிருக்கான். அவன் பெரும் கருணையாளன்றது ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கிறாரு. கைவிட மாட்டான் என்று. அதனால ஆமா, கொலையாளி அதுதான் கருணையாளன்ன்றது இப்படிதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். தப்பு பண்றவங்களையும் மீட்டெடுப்பான், தப்பையும் தவிர்ப்பான். அதே நேரத்துல இந்த உலகம் வாழ சுவாரஸ்யமா எப்படி எல்லாம் படைச்சு எப்படி எல்லாம் இந்த கேம் கொண்டுட்டு ஆனந்தத்தை அதுல அடையணும்ன்றதெல்லாம் எல்லாமே நுணுக்கமா வச்சு அந்த நுணுக்கத்தெல்லாம் தெரிஞ்சுக்காம நம்ம பாட்டுக்கு பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு பைத்தியகாரத்தனத்தையே செய்துக்கிட்டு எல்லாமே நம்ம எல்லாமே தெரிஞ்சுட்ட மாதிரி. இப்ப விஞ்ஞானிக்கு அறிவு இல்லையா என்ன? அவன் எப்படி அழிவை நோக்கி தானே கொண்டுட்டு போறான் உலகத்தை. நம்ம பகுத்தறிவாளி, நம்ம இந்த அறிவை தெரிஞ்சுக்கணும், அந்த அறிவை தெரிஞ்சுக்கணும். கருணை இல்லாம நீ எந்த அறிவு தெரிஞ்சுன்னா நல்லா வாயில வருது எனக்கு. அப்புறம் நல்லா வந்து இன்னும் கிழிக்க போறோம். நம்ம ஒருத்தரை பிடுங்கி ஒருத்தரை தின்னுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இதுக்கு பேர் தான் அறிவா? இதுதான் ஆற்றலா? ஒன்று அழிச்சு ஒன்று அப்படியே சுக்கு நூறா செதறடிச்சு கதறக்கா கொள்ளையில போற மாதிரி ஒன்று ஆக்கிட்டு நம்ம என்னத்தை கிழிச்சுக்கிட்டு இருக்கோம்? அறிவு இல்லாதவங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் இப்ப பட்டதாரிங்களுக்கும் எல்லாம் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க, அதை வாங்கியிருக்காங்க, இதை வாங்கியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க கருணை இருக்கா முழுசா? அவங்களுக்கு அன்பு இருக்கா? ஓரளவுக்கு ஏதோ வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. முழுசா எப்போ தெரிஞ்சுக்குவாங்க? சாகும் கல்வியை தான் வச்சுட்டு இருக்காங்க. சாகா கல்வி எப்படி தெரிஞ்சுப்பாங்க? அப்போ ஆண்டவனை நினைச்சு ஆண்டவனை அடைஞ்சாதான் அதை பெற முடியுது ஒழிய நீ எவ்வளவுதான் அறிவாற்றல் அதை குறுக்கு மூளை போய் கோணங்கித்தனம் போய் இதை வெட்டி சாப்பிடலாமா, அதை வெட்டி சாப்பிடலாமா, இங்க பாம்பு போடலாமா, அவங்கள அழிச்சு அந்த நாட்டை பிடுங்கலாமா, இங்க அழிச்சு இத்தை பிடுங்கிக்கலாமா, இவங்களெல்லாம் கொண்டுட்டு அந்த பொருள் பதவி எடுத்துக்கலாமா, இப்படிதானே போகுது. இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் கல்வியா? அதுக்கு தான் ஆன்மீகம் வேணுன்றது. ஆன்மீகம் வேணானாலும் ஆண்டவன் கிட்ட நெருங்க விடலை. எல்லாம் தள்ளி நெல்லு. நீ பெரியாரா இருந்தாலும் சரி, எங்க அவரு காலை அந்த வாசப்படி மெருகியத்துக்கே 5 ஓடிட்டாராம். ஐயோயோ நான்லாம் இப்படி இருக்கேன், நான்லாம் உள்ள வர முடியாதுன்ட்டு ஓடினாராம். அதே மாதிரி இந்த பக்கம் கடவுள் போர்வன் போத்திக்கிட்டு நான் குளிர் காயறான்னு ஓடியாந்தாலும் அவங்க செதறடிச்சு ஓடுறாங்க. ஐயோயோ எனக்கு அவ்வளவு தர்மம் நியாயத்துல நான் என்னால நிக்க முடியாது சாமி, அவரு பெருசா சொல்லியிருக்காரு, அதெல்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியாதுன்னு 5 நடுங்கி ஓடுறாங்க. அப்போ எங்க கடவுள் நிக்கிறாருன்றது அவர் எப்படி நிக்க வச்சு ஸ்டாண்டர்டா எப்படி இருக்காரு கடவுள், எப்படி அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காருன்றது ஒவ்வொருத்தரும் நல்லா தெரிஞ்சுக்கணும். பகுத்தறிவுன்னா பண்ணிங்க மாதிரி சேர் சகதியிலேயே பிறந்துட்டு இருக்கக்கூடாது. நான் வந்து கடவுள்ல இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு கடவுள் ஆன்மீகம்னு சொல்லிக்கிட்டு நல்லா இப்போ புலி மாதிரி பாஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. தேவையில்லாம எல்லார் மேலேயும் பாஞ்சி போராண்டிக்கிட்டு தேவையில்லாத பலி. அதுதான் நல்லாவே தெரிஞ்சிச்சு அது பலிதான் அப்படின்றது. நல்லதே அந்த நித்யானந்த கேம்ப்ல அழகா தெரிஞ்சிச்சு. அதான் தேவையில்லாத காயறதுக்கு கடவுள் போர்வை போத்திக்கிட்டு இருக்கிற எல்லா தவறையும் செய்துக்கிட்டு சடங்கு சமுதாயம் வந்து நம்ம உடலுக்காக சும்மா அதுவும் ஒரு சயின்ஸ் தான்.
அதையும் சும்மா திணிச்சு அது ஒன்றும் கடவுள் வழிபாடே இல்லை. அதுக்கு தான் ஐயா சொல்றாரு, கருணை அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு ஜீவகாருண்யம் தான் கடவுள் வழிபாடுன்னே சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு ஜீவனையும் நம்ம எப்படியெல்லாம் அந்த சூட்சமம் வச்சிருக்காரு, அதன் படிக்கு நம்ம போய் அதை தான் காப்பாத்துறது தான் நம்ம வேலை. கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றுவார். இதுதான் வாழ்க்கையில் காலங்காலமாக நடந்துட்டு வருது. அதை நம்ம நல்லா சூட்சமத்தையும் நல்லா எல்லாமே புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும்பா. எனக்கு ஓரளவு நல்லா புரிய வச்சிருக்காரு. நான் எந்த பதவி பட்டமும் வாங்கல. காலேஜ் எல்லாம் எங்கள் அம்மா சேர்த்தாங்க, நானும் பெரிய நர்ஸ் ஆகணும்னு நினச்சாங்க, பெருசாக பதவி பட்டம் ஆகணும்னு நினச்சாங்க. எல்லாத்தையும் எனக்கு ஆண்டவன் அதெல்லாம் கொடுக்கல. ஆனால் நான் இன்னைக்கு பட்டதாரிக்கு மேலே இருக்கிற மாதிரி நான் நல்லா என் ஆண்டவனை அனுபவிக்கிறேன். நல்லாவே எல்லாமே எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன். இதெல்லாம் எந்த பட்டத்தாலையும் எந்த பதவியாலையும் கிழிக்க முடியாதுன்றது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சிவபோகம் இதுல என்ன தெரியுது? சிவபோகம் ஏன்னா இந்த உலக லெவல்ல இருக்க பொருளை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இது ஒரு லெவலு போகும். இது ஒரு அளவுக்கு தான். இது வந்து இதே மெய் பொருளாக ஆயிடாது. இதே முழுசாவும் எல்லாமே எல்லாருக்கும் நடந்துரும்னு சொல்லிட முடியாது. ஆமா, இது திருநிலையை அடைஞ்சது கிடையாது. திரு பெர்ஃபெக்ஷன் பெர்மனன்ட்னுவாங்கல்ல. ஆமா, திருநிலை தனிவெளி சிவவெளி என்னமோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு தனி சிவம் இல்லது. அந்த மாதிரி இந்த போகத்தை வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸைட்மெண்ட்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்றாரு. சரிங்களா? என்ன நித்யானந்தா மாதிரி பேசுறேன்னா அது தனி. நித்யானந்தா வந்து சும்மா ஒரு வியாபாரி, சொந்தக்காரர் கிடையாது. பட் இவர் சொந்த சத்தியம் நித்தியர். தெரியுங்களா? இவர் எப்படி சொல்றாருன்னு பார்ப்போம். இல்லை, இந்த பாயிண்ட் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கல்லூரி மக்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு முன்போக்கா என்னவோ சொல்றாங்களே, இதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களே. நான் என்ன சொல்றேன், அப்படியெல்லாம் அவங்க முடிச்சுட்டு வந்து எந்த தப்பும் பண்ணலையா? எல்லாமே அவங்க செய்யறதெல்லாம் பர்ஃபெக்டா தான் செய்துக்கிட்டு இருக்காங்களா? ஒரு ஜீவராசி கூக்குரல் எல்லாம் அவங்களுக்கு தெரியுதா? பார்ட்டி டின்னர்ன்ற பேர்ல எவ்வளவு அராஜகம், எவ்வளவு அட்டுழியம் நடக்குதுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியலையா? எல்லாமே முற்போக்குக்கு போய் எல்லாம் அறிவாற்றலோட அப்படியே அராஜகமே இல்லாத ஸ்டெடி மைண்ட்ல ஸ்டெடியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அவங்க எல்லாம். ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, இது வந்து மத போதகத்துக்கு அப்பாற்பட்டு வளர்க்கணும். ஆமா, அப்படின்றது எனக்கு நல்ல. அது மத போதகமே வேண்டாம், மத போதகம் தேவையில்லைங்க. ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய நம்மளுக்கு நாமளே அடிச்சுக்கிற சாட்டை அடின்றதும் தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணணும், கடவுள் இது பண்றது உரையை வந்து நம்ம யூஸ் பண்றோமோ பண்ணலையா? இந்த உலகத்துல நம்ம கடவுளோட உரையை நம்ம யூஸ் பண்றோமோ பண்ணலையா? பண்றோம்ல. ஏதோ ஒரு வகையில எல்லாருமே கடவுள் வேணும்ன்றதுல பூந்துக்கிட்டு தான் செய்யறோம். இன்னைக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த நாஸ்திகன்னு சொல்றாங்களா, அது எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது. கடவுள் இல்லைன்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு 5 நிமிஷத்துல அவங்க கடவுள் ஆமா இருக்காருன்ற மாதிரி மாறிடுவாங்க. இங்க நடக்கிற பண்டிகைகளும் இங்க நடக்கிற புலமைகளும் பார்க்கும்போது கடவுள் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். அப்புறம் இன்னொரு வகையிலயும் வெளியிலுக்கு வரும்போது கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு சொல்லிருக்காய்வாங்க. உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ளேயே அவங்க கடவுள் இருக்கிறதான்னு நினைச்சு பாவிச்சுட்டு அவங்க வணங்கிக்கிட்டு இருப்பாங்க. வெளி உலகத்துக்கு தெரியாம வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க. இப்படியும் ஒரு குரூப் இல்ல, கடவுள் இல்லைன்னு நம்புறவங்க ஒரு சில பேர் இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதான் கடவுள் இருக்காங்க நம்புறவங்க பல பேர் இருக்காங்க. அப்படியே இருக்கு சொல்றேன். இதுல இன்னொரு கேட்டகரி வந்து இல்லன்னு வெளியில நாடகம் நடிச்சுட்டு உள்ள இது உலகமே ஒரு பெரிய நாடகம் மேடை, அது வேற விஷயம். இதுலயே இவங்க தனித்தனியா ஒரு ரகரகமா நாடகம் போட்டு அதுல நடிச்சு தப்பும் நல்லதும் மாத்தி செய்து எல்லாரையும். ஆனா இதுல எங்க வந்து இந்த சிவபோகத்துல வந்து தனியா தெரியுதுன்னா, கருணை வந்து பண்றவங்க ரொம்ப சில பேர் இருக்காங்க. சரிங்களா? என்னதான் நீங்க மத போதகம்னு சொல்லி கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு இருந்தா கூட, கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு கருணை பண்றவங்க வெகு சிலர் அப்படிதானே தெரியுது. பெரும்பான்மை இன்னும் வளரலையே. ஏன்னா வளர சொல்றாங்க. அதுதான் எனக்கு கரெக்டா புரியல. அதனால நான் கேக்குறேன். வெறும் இது என்ன வெகு சிலர்னு சொல்றதானே நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். மாத்தி சொல்ல போறேன் தலைவரோட. கரெக்டா தான் சொல்றேன். அததான் நான் காது எனக்கு வேற மாதிரி விழுந்துருதா? பரவாயில்ல, ஒரு தடவை 2 நேரம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆமா, வெகு சிலர் தான் இருக்காங்க. கடவுள் இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு வெளியூர் போறோம்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி வந்து பாத்துக்கிறோம்ல எல்லாம் உறுதிப்படுத்திக்கிட்டு பேசுறது. அது தப்பு இல்ல, சரிங்களா? அதனாலதான் என்ன பண்றது, கருணை வந்து கடவுள் பேர் சொல்றவங்களும் இது சிலர் தான் வந்து நல்ல கருணையா இருக்காங்க. பலர் வந்து இந்த போகத்துல மாட்டிக்கிட்டு தவறுதான் செய்யறதுக்கு தான் முனைப்பா இருக்காங்க ஒழிய நல்லதெல்லாம் செய்யல.
அதே மாதிரி தான் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களும் அவங்களும் அதே பொருளாதாரத்தையும் அதே பட்ட பதவிக்கு தான் ஆசைப்பட்டு தவறு செய்து ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் ஒரு நல்ல வியாபார மெட்டீரியல் அது வளர்ந்து கிடக்குதுன்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இந்த பெருமாள் வளர்ந்து கிடக்குதுன்னா நிறைய பேர் வியாபாரியா இருக்காங்க, அதை எடுத்துட்டு போய் சொல்றது சரிங்களா. இப்போ அதில் சில வியாபாரிகள் வந்து இப்போ களை எடுக்கப்படுத்துறாங்கல்ல, எப்படிதானே? ஏன்னா எது கூட கலந்து சொல்லணும் அப்படின்றது ஒழுங்கா தெரியாததால, காம்போசிஷன் தெரியாததால கம்பேஷன்ன்றது ஒழுங்கா சொல்ல முடியாம போயிடுது. ஏன்னா இசையமைப்பாளருக்கு அவருக்கு தெரியும் எனக்கும் உனக்கும் வந்து கரெக்டா வந்து அந்த இது கம்பேட்டபிலிட்டி எப்படி பண்ணுது, எனக்கு கம்ஃபர்டபிலிட்டி எப்படி வந்து ஏத்துது அப்படின்ற மாதிரி கரெக்டா தெரியுது. எனக்கு கம்பார்ட்மெண்ட் ஏற்றி விட்டு அப்படின்ற மாதிரி பிரியாம வளர்றது இல்ல. அதனால ஒடிவில் கருணை அமுதம் உதவும் உபல வடிவ சரணமே உலக முழுதும் உரைய நிறையும் உபய சரணமே அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் தொகுப்புல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாடலை எடுத்து வைக்கிறார் வெளியில, சரிங்களா. ஒடிவில் போது ஒடிஞ்சு வந்து வெளியில வந்து இது ஓடிடுறது இல்ல, அந்த மாதிரி ஒடிவே இல்லாம கருணை அமுதம் உதவும். இனிமேல் நீ வந்து உனக்கு அந்த நியூட்ரிஷன்ல இருந்து உனக்கு டிப்ளேஷனே கிடையாது, கம்ப்ளீஷன் மட்டும்தான்ற மாதிரி அவர் வந்து இந்த சப்ளை செயினை வந்து எனக்கு நல்ல ஆக்சஸ் பண்ணதான் எனக்கு என்ன ஆயிடுது, கருணை அமுதம் இந்த மாதிரி உதவுது இந்த தலைமை அப்படின்ற மாதிரி உபல வடிவ பலம் வந்து அசிஸ்டண்டா உங்களுக்கு கொடுங்க இல்ல, உங்களுக்கு வந்து இந்த ஃபோர்ஸஸ் வந்து உங்களுக்கு கூட பேக்கப் பண்ணி விடுது இல்ல, விடுதுன்னு. இப்போ பலம் வந்து உங்களுக்கு பொறுத்து யார் பொறுத்த முடியும், பலத்தை யார் பொறுத்த முடியும்னா அம்பலவானதானே. அப்போ உபல வடிவ அந்த வடிவம் வந்து போயிடக்கூடாது, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றதுக்காக உபல பலத்தை வந்து இறக்கிறது சரணம். மரணாலயத்துல வந்து கூட்டு போச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், உங்க கரணம்லாம் வந்து இதாயிடும், திருப்பியும் வந்து அந்த தன்மை மாறி போயிடும்ல, வினைக்கு ஏற்ற மாதிரி அமையக்கூடிய தன்மையாயிடும். ஆனா நீங்க வந்து கடவுளை வந்து இது பண்ணீங்கன்னா நினைச்சீங்கன்னா என்ன ஆயிடும், அன்பே நிறையும் இல்ல. அப்போ அன்பு நிறையும் போது உங்களுக்கு அந்த சரணாலயத்துல உங்களுக்கு எப்படி ஆயிட்டு இருக்கும், ஊற்றி எழுந்திருக்கும் அந்த நேரத்துல, அப்படிதானே. ஊற்றி கண்ணீர் இருந்தால் உடம்பு நனைந்து அருள் அமுதம் சரிங்களா. அப்போ அமுத வெயிலுக்கு வந்து உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க அந்த நேரத்தில் சரணாலயங்கள்ல தெரியுதுங்களா. அதனாலதான் வந்து இந்த மரணாலயம்லாம் சரணாலயம் ஆகணும்னு நான் வந்து ஒரு இது விரைந்தே அப்படின்ற மாதிரி ரொம்ப உலகம் முழுதும் இது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி சரிங்களா. அப்போ உலகம் வந்துடும் போது இப்போ எப்படி இருக்குது உலகம், காம்படிஷன் நிறைஞ்ச உலகமா இருந்துக்குன்னு வலிக்கு வந்து உடல் இதாக இருக்கும்ல, நாயா இருக்கும்ல, இப்படி வந்து நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் வலிக்குன்ற வரலாறு சொல்ற அந்த லெவல்ஸ் எப்படி இருக்குது, கடவுளோட எண்ணம் எப்படி இருக்குது, எல்லாரும் சகோதரத்தன்மை ஃபாலோ பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தோட உலகம் முழுவதும் உரைய நிறைய உறைஞ்சு கிடக்கல, அந்த வரா கிடையாது. இது வந்து இந்த நல்ல பறைக்கு வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஆண் வச்சுக்கோங்களேன். அப்போ உரைய நிறைய போது எப்படி தெரிஞ்சு உங்களுக்கு சொல்லுப்பா. எனக்கு அந்த அளவுக்கு அதெல்லாம் சொல்றேன், எனக்கு அந்த அளவுக்கு அதுல எல்லாம் அப்படியே ஊடுருவி போய் சொல்லலாம் எனக்கு தெரியல அந்த அளவுக்கு. நீ சொல்லு, நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு உரைன்னும் போது வானோட உரை இருக்குல்ல, அதுல எப்படி வந்து கரெக்டா பேக் ஆயிடுது இல்ல, ஃபுல்லா கரெக்டா அதோட இதுல அந்த மாதிரி எதுல வந்து ஒரு கத்தி இருக்குன்னா அது வந்து நல்லதுக்கு கெட்டதுக்கு பயன்படுது. அது நல்லதாவே நம்ம பயன்படுத்திக்கணும்னா அதுக்கு தகுந்த உரை போட்டுக்கணும். அதே மாதிரி தான் நம்ம நல்லவங்களாவே இருந்துகிட்டு இருந்தாதான் கடவுளை உணர போக முடியும். ஒழிய சும்மா போர்வை போத்திக்கிட்டோ அதை இதை நம்ம இது கத்திக்கு தான் உரை தேவை. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன தேவைன்னு நம்ம அறிவை வச்சு பார்க்கணும். நம்ம நல்லத்தனத்தை உயர்த்திக்கும் போது தான் கடவுளுடைய அந்த இயல் நம்மளுக்கு தெரிய வருது. நம்ம நல்லா உணர்றோம் கடவுள் இருக்குது, அப்போதான் நம்மளுக்கு தெரியுது. அது அப்போதான் ஒரு நம்மளை மீறி ஒரு சக்தி இயங்கிக்கிட்டு இருக்கு, அது நம்மளுக்கு ஆற்றல் தருதுன்றது அப்போ தெரியும். சும்மா மேடை பேச்சுக்கோ சும்மா கண்மூடித்தனமாலாம் பேசிட்டாலாம் கடவுளெல்லாம் உணர முடியாதுன்றது தெரிஞ்சுக்கணும்.
இப்போ நம்ம என்ன தெரியுது, கண்மூடி வாழ்க்கெல்லாம் வந்து மண்முடி போக அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், அவர் எப்படி வந்து சரணம் பெற்றாரு, உபய சரணம். அவருக்கு வந்து இந்த பயத்தை போக்குறதுக்காக அந்த குளிர ஒரு அசிஸ்டன்ஸ் இருந்ததுக்குல்ல, பலத்தையும் கொடுத்துருக்குது, இதையும் பயத்தையும் போக்குது, அஷூரன்ஸ் கொடுத்துருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சரணமே, அந்த மாதிரி ஒரு சரணத்தை தான் நீங்கள் வந்து வாங்கணுமே அப்படி மாதிரி சொல்றாரு. ஏன்னா மற்றவங்க என்ன சொல்லிருப்பாங்க, ஐயப்ப சரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மிஸ்யூஸ் பண்றோம் நம்ம, எதுவுமே ஒழுங்கா அரை குறையா நின்னுட்டு நம்ம அது ஓகே, ஏன்னா அது ஃபர்ஸ்ட் லெவல் தெரியுங்களா போட்டு வாங்கன்றாரு. ஆமா, எப்படி வந்து நம்ம ஒரு லீடர் வந்து காட்டுல இருந்து நம்ம என்ன பண்றாரு, நிலம் தெரிஞ்சு நம்மளை கூட்டு போயிருக்கு, அவருக்கு நம்ம சரணம் வைக்கலாம், தப்பு கிடையாது சரிங்களா. ஆனாலும் எது வந்து உண்மையான சரணம், அந்த சரணம் தான் சரணமே அப்படின்ற மாதிரி இதுல சொல்லி முடிக்கிறாரு ஃபர்ஸ்ட் பாடல. அடுத்த பாடல் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர் 37 இருக்குல்ல, அந்த நம்பர்ல இருந்து பாருங்க. தடுத்த மலத்தை கெடுத்து நலத்தை கொடுத்த கருணை தந்தையே அப்படின்னும் போது மலம் வந்து தடுக்கக்கூடியது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆமா, நல்லதெல்லாம் நம்மள ஒட்ட விடாம மலம் தடுத்துக்கிட்டு தான் நிக்குது. அரைகுறை ஆட்டம் தான் நம்ம அதிகமா போட்டுட்டு இருக்கோம். சயின்ஸ்ன்றது என்னன்னா மலத்தை காட்டும். நீங்க நினைக்கிற சயின்ஸ் வந்து சயின்ஸா இல்லாம கூட அறிவியல்லாம் வந்து மலத்தை காட்டக்கூடியது. இது மலம், இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு இதை வந்து இது பண்ணி இது தடுக்குது அப்படின்னும் போது என்னோட அறிவு வந்து எனக்கு வந்து அதை நீக்கி வச்சிச்சு. இது தடுக்குது, இந்த ஜாதி மத சமயத்துல நீ வந்து கிட்ட நெருக்கிட்டு இருக்காது, இந்த சமய ஆச்சாரம் அதெல்லாம் வந்து கிட்ட வேணவே வேணாம். அந்த ஹைரார்கில வச்சா நீ வந்து என்ன பண்ணணும், நீ உருப்படுறது கிடையவே கிடையாது. அந்த இது அந்த ப்ராப்ளம் அந்த மேத்தமேட்டிக்ஸ்லயும் சரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயும் சரி எதுலயும் வந்து அது பொருந்த மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தெரியுதுங்களா. ஸோ அதனாலதான் கெடுத்து இதை வந்து கெடுத்தே ஆகணும். இந்த மலத்தை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா வந்து கருணையாளர் அது முடியுன்ற மாதிரி நலத்தை கொடுத்து கருணை தந்தையே. அது யார்கிட்ட இருந்து வாங்குறதுன்னு கூட சொல்றாரு வளராது. தந்தைன்றவர் எப்படி இருக்க முடியும்னா, நீங்க வந்து மலத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பாட் பண்ணணும். சரி, இது வந்து மலம், இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. நம்ம வந்து கரெக்டாக வீட்டில் அந்த தந்தை என்ன பண்ணுவார், அதுக்கேற்ற டேங்க் எல்லாம் ரெடி பண்ணுவார்ல, இது கரெக்டாக போயிட்டு இது எஸ்கேப் ஆகிடணும், இது வந்து கிட்ட இருக்கக்கூடாது வீட்டுக்குள்ளார அப்படின்ற மாதிரி இது பண்ணுவார்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது இது பண்ணுறது கருணை வந்து கரெக்டாக அந்த மெக்கானிசம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. யார் அதுக்கு எந்த மாதிரி வேலை, அகவினத்தார் புறவினத்தார்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இது ஃபிக்ஸ் பண்ணுது. இருந்தாலும் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, புறத்தில் மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்றதுக்காக அவங்க அகத்திற்கு ஃபாலோ பண்ண முடியாதுன்றத நம்ம தப்பு கணக்கு போட்டக்கூடாது சரிங்களா. அவங்களையும் வந்து என்ன பண்ண முடியும், எவ்வித தந்திரமாவது பண்ணி நம்ம ஒரு ஆகிக்கொள்ளுன்னு சொல்லிட்டு வளர சொல்றாரு. அகத்துல மாறக்கூடிய தன்மையில இருக்கவங்க கிட்டலாம் சரிங்களா. அதுதான் வந்து தந்தையே. ஏன்னா தந்தை வந்து எல்லாருக்கும் தரணும்னு ஆசைப்படுவார். தன்னோட ஜென்ரேஷனுக்கு வந்து இது அழிகிற ஜென்ரேஷனும் இது பண்ணக்கூடிய இது கிடையாது அவருக்கு. அந்த மனப்பான்மையில இல்லை அவர் கிடையாது. நல்ல கருணை வந்து பெருகி வாழணுன்றது தான் அவருடைய இதுவே சரிங்களா. ஸோ அதனால தனித்த நிலத்தில் இனித்த குலத்தில் குணித்த அடிகோள் எந்தையே. ஸோ இது வந்து குலத்தை வந்து மாறுது. எப்படி மாறுறதுன்னு பாருங்க. தனித்த நிலம், இந்த நிலம் எப்படி இருக்குது, நம்மளுக்கு எப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியுது, இந்த நிலத்துல ரொம்ப கடினமான ஒரு தன்மையோட கடினத்தை வந்து வெளிப்படுத்தினாதான் வந்து நம்ம மேல இருக்கிறது வந்து கருணை காட்டுற மாதிரி நம்ம காட்டி விட்டாங்க. ஆமா, மேல இருக்கிறது அப்படி இருக்கிறத கருணை காமிக்கல. இந்த கீழே இடத்துலதான் பயந்து ஐயோ நம்ம எதாவது ஆயிடுவோமோ, அவங்க முன்னாடி நம்ம அடங்கிதான் போகணும் இப்படி போறாங்க ஒழிய, கடவுள் யாரு பிடிலையும் அடக்கம் ஆக மாட்டாரு. யாருக்கும் ஒரு வந்து இது பண்ண மாட்டார். நல்ல தனத்துக்கு தான் அவர் அடக்கம் ஆவார். சிறிதிலும் சிறிதாம் பெரிதிலும் பெரிதாம்னா அவர் இருக்கார் ஒழிய, யாருக்குள்ளேயும் அவர் வந்து கெட்டத்தனத்துக்கும் இது பயந்து அடங்கிடுறவர் கிடையாது. நல்ல தனத்தையும் நீ செய்துக்கிட்டே தப்பு தப்பு தப்புன்னு மற்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு கடவுள் நான் எனக்கு வேணும் ஆனால் நான் செய்யறதெல்லாம் தப்பு தப்பா செய்வேனாலும் வந்து அடங்கிறேன். அப்போ கருணைக்கு ஒரு புதிய பார்வை தருது நம்ம தலைவர். ஆமா, சரிங்களா. கருணைன்றது எல்லாத்தையும் வந்து வெட்டிட்டு ஏமாந்துறதும் கிடையாது. அதான் அதே மாதிரி எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஆமா
எதுவும் தராம விடுறது அந்த இதுவும் கிடையாது. அதான் இப்போ இவங்கெல்லாம் ஒரு வகையில் இப்படி பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, கடவுள் அப்போ எல்லாரையும் ஒரே மாதிரி படைச்சிருந்தா அப்போ என்ன எல்லாருமே டாக்டராகவே முடிச்சிடலாமா, இல்லை எல்லாருமே வக்கீலாக வச்சிடலாமா, எப்படி சொன்னா எல்லாம் சமமாயிட்டா எல்லாமே நடந்துருமாமா? என்ன பைத்தியக்காரத்தனம் கடவுளோட கேம். இல்லை எப்படி இது பைத்தியக்காரத்தனமா அவங்க பேசுறாங்க. இந்த பக்கம் பேசுறவங்களுக்கு பைத்தியக்காரத்தனம்னு சொல்லும் போது இவங்க பேசுறதும் பைத்தியக்காரத்தனம். சமம்னா எப்படி? எல்லாமே வக்கீலா, எல்லாமே டாக்டரா, எல்லாமே என்ஜினியரா, எப்படி சமமாக்கணும் ஆண்டவன்? எல்லாம் வந்து போகத்திலேயே சமமா இருந்தா அப்ப எல்லாமே போகத்திலேயே இருந்தா எதுதான் உனக்கு இன்பம் தெரியும், எதுதான் துன்பம் தெரியும். அது இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும். எது கடவுள், எப்படி புரியணும், எப்படி வாழணும். மாற்றுத்திறன் போது இந்த கஷ்டம் யாராருக்கெல்லாம் வருமோ அதுல வந்து மாற்றக்கூடிய திறன் இருக்குன்னு தான் அவங்க தான் மாற்றுத்திறனாளிகள். எப்படிதான் நம்மளுக்கு வந்து கஷ்டங்கள் வருது, அது வந்து நம்ம என்ன பண்ண திறன்பட வந்து அதை மாற்றணும். மனசால ஊனமா இருக்கும், அறிவால ஊனமா இருக்கும், எல்லாத்துலயும் எல்லாருமே ஊனம் தான். யாரும் இங்க வந்து ஏதோ இப்போ நம்ம என்ன நல்லதெல்லாம் இங்க செய்துட்டு இருக்கோம், யாருக்காக நம்ம பிறந்தோம், யாருக்காக நடந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? ஒண்ணுமே இல்லை. அவங்கவுங்க சும்மா 2 நாள் அனுபவிச்சுட்டு போற விஷயத்த அதுதான் பிரதானம் நினைச்சிட்டு ஆடிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் நல்லது செய்யறதுதான் பிரதானம். நம்ம இருந்தாலும் அது நல்லதா இருக்கும், நம்ம போனாலும். இந்த ஒரு சொல்லி பொருள் தாங்கி இருக்கு பாருங்க, சரிங்களா? ஒண்ணு மாற்றுத்திறனாளி வந்து ஊனத்தை குறிக்கிறதுக்கான பொருளா கூட வச்சுக்கலாம், இல்ல இன்னொரு திறன் வந்து ஞானத்தை குறிக்கிற பொருளா வச்சுக்கலாம், சரிங்களா? அப்போ ஊனத்துக்கும் ஞானத்துக்கும் வந்து கரெக்டான ஒரு இதை வந்து நம்ம இது வகுத்து எடுக்கணும். அதனால்தான் தனித்த நிலத்தில் இது துரிய நிலத்தவள் எல்லாம் அப்படின்ற மாதிரி வளரலாம் சொல்லுவாங்கல்ல. அப்போ துரிய வரைக்கும் கூட்டு போனா கூட அவங்க வந்து இன்னொரு பார்வை வந்து அவங்களுக்கு ஞான பார்வை அப்படின்ற மாதிரி பார்த்தவங்களுக்கு கூட அவங்களால என்ன பண்ணுது, துதித்திர என்னையும் வந்து என்ன பண்ண கூடுதல் தனியான ஒரு நிலத்தை கூட்டு வர்றாருல்ல, அரிய பெரிய நிலம் அப்படின்னு வரும். ஸோ அந்த நிலம் தான் வந்து நம்மளுக்கு தேவை, தனித்த நிலம், சரிங்களா? அந்த தனித்த நிலத்துல அந்த ஃபீல்டு வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு வந்து இனித்த குளம், சரிங்களா? இந்த குளம் எப்படி இருக்குது, தனி பிடிச்சி போச்சு, சரிங்களா? சனி பகவானை பார்த்து பயந்துகிட்டு அந்த குளம் தான் நம்ம அதுக்கு மேல நம்ம தாண்ட முடியாது. நவகிரகத்தை சுத்தி அதான் சரி பண்ணிக்கிறேன்னா எப்படி சரியாகும்? அதெல்லாம் சரியே ஆகாது. எத்தனை பரிகாரம் பண்ணாலும் அது சரியா ஆகாதுன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு நிஜமா அதுலாம் ஈடுபாடே இல்லை. சோபா பெரியப்பா அப்பத்துலேருந்தே சொல்லுவார், ஏம்மா நவகிரகத்தை சுத்துமா, அதை பண்ணுமா, இது சரியாயிடும் அது சரியாயிடும்னு சொல்லுவார். நான் அப்படின்னு சொல்லுவேன், இதெல்லாம் சும்மா சோபா பெரியப்பா, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தை உணர்த்துறதுக்காக வந்துச்சு. இதெல்லாம் வந்து இது இல்லைன்னு சொல்லிட முடியாது. நவக்கோள்களால தான் எல்லாமே கணிக்கிறாங்க, நட்சத்திரம் நாள் இதெல்லாம் ஒரு அளவுக்கு போகுது, அவ்வளோதான். இதே முழுமை கிடையாது. முழுமை எதுவோ அதை செய்யும் போது இதெல்லாம் அடிபட்டுடும், இது தேவையில்லாத போயிடும். முழுமைக்கு நல்லவங்களா நம்ம இருக்கும் போது எந்த கிரகமும் எதுவுமே கிடையாது. நம்ம நல்லதே நினச்சி போயிட்டு இருக்கும் போது இன்பம் துன்பம் வந்தாதான் வாழ்க்கையோட அர்த்தம் திருத்தம்லாம் பண்ண முடியும். இப்போ ஒரு தாய்மை அடைஞ்சு தாய் ஆகிறதுக்கு, தாய்மை வர்றதுக்கு என்ன எதனா கல்வி கூடம் இருக்கா? நீ ஃபர்ஸ்ட் போய் ட்ரைனிங் வாங்கிட்டு அதுக்கு ஒரு பட்டம் வாங்கிட்டு வந்து தாய்மை அடையிறோமா? இதெல்லாம் உணர்றதுல வரணும். இதெல்லாம் உணர்ந்து வரக்கூடிய விஷயம். இதுக்கெல்லாம் தனியா போயிட்டு பட்டப்படிப்பு முடிச்சுட்டு வந்தெல்லாம் வராது. ஆனா அதை துச்சமா நினைப்போம். இயற்கையா ஆண்டவன் கொடுக்கறத வச்சு முன்னேறும் போது அதெல்லாம் துச்சமா அது இல்லை இது நொல்லன்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். அது இல்லாம தான் இன்னைக்கு எல்லாமே அவதிப்படுறாங்கன்றது தெரியல மக்களுக்கு. ஒரு தாய்மை அடையிறா, அந்த தாய்மொழிய உள்ள அன்பு அந்த கருணை எல்லாம் இல்லாத போது தான் அங்கே 1008 குழப்பமும் 1008 சிக்கலும் வந்து டைவர்ஸ் ஆகுது. குழந்தைய விட்டு ஓடுறா, குழந்தைய தூக்கி குப்பையில போடுறா. இதெல்லாம் என்ன பட்டப்படிப்பு முடிச்சுட்டா வரணும்? இதெல்லாம் உணர்ந்து அப்படியே ஒரு கடவுளுடைய அந்த கருணை, அந்த நல்ல ஒரு வள்ளல் தன்மை வந்தாதான் இதெல்லாம் நடக்கும்ன்றது புரிஞ்சுக்கணும் எல்லாம். ஸோ அதனாலதான் வந்து அந்த தனித்தனி நிலவுன்றது உங்களுக்கு தெரியுதா? அருட்பெருவெளி. ஆமா, அது கருணை ரொம்ப பிரதானம். அன்புல கருணையை பொறுத்தணும், கருணையில அன்பை பொறுத்தணும். இப்படி அது கலந்து ஒரு காம்பினேஷன், சூப்பர் காம்பினேஷன் ஆண்டவன் வச்சிருக்கான். அந்த சூட்சுமத்தை அதையும் இப்படி அப்படியே நம்ம குளறுபடி பண்ணிட்டு இருக்கோம். அன்பு உயர்ந்ததா, கருணை உயர்ந்ததா, இப்படியெல்லாம் வேற. அன்பே சிவன் தானா இல்லை கருணை தானே? அவர் தான் கருணை தான். அது எப்படி பொருந்தி அதுலதான் வந்து எல்லாமே இதாகணுன்றாரு. அன்பு அடிப்படை, கருணை தான் டாப்பு. அப்படியே அது தூக்கி மேல ஓங்கி நிக்க வச்சு
அஸ்திவாரத்தையே பலப்படுத்தி எல்லாத்தையுமே உச்சத்துக்கு தூக்கிட்டு போய் அப்போ அடிப்படை அது கிடையாது. அடிப்படை இதுதான் கருணை தான். கருணை தான் அடிப்படை. அதுதான் அடிப்படையும். எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் அப்படி சொல்கிறேன். இப்படியெல்லாம் குளறுபடி பண்ணிக்காம இது ரெண்டுமே முக்கியம்ன்ட்டு ரெண்டுமே அதில் கலந்து எப்படி கொண்டுட்டு போகணுமோ அப்படி கொண்டுட்டு போகணும். அது நம்ம கணக்கு இல்லை, அது கடவுள் கணக்கு. நம்ம நல்லதை மட்டும் உயர்த்திட்டே போவோம். அனாதின்றாருல்ல, ஆதியாம் அனாதியே. அதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? கருணை வந்து நம்மளுக்கு அனாதி லெவல்ஸ்க்கு எடுத்துட்டு போறோம்ல. அப்போ அதுல இருந்து வந்து ஜென்ரேட் ஆகுறதான். இப்போ வந்து நீ சொல்ற வகையில பார்த்தா கருணை தான் பேஸ் மட்டமாவும் இருக்கு, டாப்பாவும் இருக்கு, கோபுரமாவும் இருக்கு. நடுவுல அந்த பரவக்கூடிய தன்மையில அன்பு இருக்கணும். அப்பதான் அது நல்ல கரெக்டான இது இருக்கு காம்பினேஷன். ஏன்னா பரவறதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி நடுநிலைப்படுத்துறதுக்கு வந்து வெறும் ஒரு அன்பு தேவைப்படும். ஒழிய பாட்டமாவும் இருக்கு அது தகுதி இல்லாம. நடுவு எது? அதுவும் கருணையா தான் இருக்கு. அதோட எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் டச் ஆகிக்கணும். இது வந்து அன்பு, அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமா பொருத்திக்கணும், அவ்வளவுதான். எல்லாத்துலயும் இது கருணை தான் சிறப்பா இருக்கு. அதுல வந்து இந்த அன்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டச் பண்ணி வச்சுக்கணும், அவ்வளவுதான். நல்லா தெரியுதுப்பா, நல்லா தெரியுது. இந்த குளறுபடியும் நிறைய நடக்குது. இதையும் நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால இன்னும் அவ்வளவு எளிமையே கிடையாது இல்ல. ஆமா, எவ்வளவு விளக்கத்தை சொன்னா கூட நம்ம விளக்கம் வந்து பத்தாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியுது, தெரியுங்களா? அப்போ இனித்த குலத்தில் ஒரு குலம்ன்றது எப்படி நம்ம பாத்துக்கலாம். நம்ம கோயிலுக்கு போகும்போது ஒரு குளத்துல இது பண்ணிட்டு போகணும், எல்லாமே ஒரே தன்மை இது பண்ண வராங்க, சகோதர தன்மையா? அது எப்படி ஒரே குளத்துல போய் எல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டா சகோதரத்துவம் ஆயிடுவோமா என்ன? அதான் நம்மளுக்கு இப்போ வள்ளலார் சொல்றதை பத்தி பார்த்தா நம்ம எந்த மாதிரி குளத்துல இருக்கணும், அருட்பெருஞ்சோதியோட சுகமான ஒரு நிலைமையில இருக்கணும். அந்த கருணை கடல்ல முழுகணும் நம்ம. அப்பதான் எல்லாரையும் சகோதரத்துவம், ஐயோ பாவம்ன்ற எண்ணம் வரும். இல்லாட்டி அதெல்லாம் வர்றதில்லை. அப்படியே இது என்ன அது எல்லாம் ஒரு மாதிரி மந்தத்தன்மையிலே ஏதோ ஒன்று அப்படியே எதையுமே யோசிக்கிறதுல எல்லாத்தையும் அலட்சியப்படுத்திட்டு இல்லை முரடு. இனிமே இருக்க முடியுமா? ஒருத்தவங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த குளத்துல இருந்து காலி ஆகிட்டே இருப்பாங்கல்ல. பெரிய நாங்க வந்து இப்ப உயர்குளம் தாழ்குளம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே வாழ முடியாம எல்லாம் காலி ஆயிடுறாங்க. ஆனா வள்ளலார் வந்து எழுதி வச்சிருக்காரு அங்க போர்டுல சூப்பரா. என்ன அந்த என்ட்ரன்ஸ் போர்ட்லயே உயர்குளம் தாழ்குளம் நீங்க சொல்லி வச்சவங்க எல்லாம் என்ன லாஸ்டா என்ன போனீங்க, எல்லாம் செத்து மடிஞ்சுதான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, அப்போ மேலோர் கீழோர் அந்த இதெல்லாம் இப்ப காலியாகும். இனித்த குளத்துல வந்து எல்லாமே வந்து சமரச சுத்த சிவ சன்மார்க்கத்தை வந்து போற்றி அதை வந்து தொடருவாங்க, தெரியுங்களா? குணித்த அடி கொல் எந்தையே அப்படின்றது. குணித்தன்னும் போது சகுனி அப்படின்னு ஒண்ணு இது பண்ணிக்கலாம். இது வந்து குணித்தன்னும் போது அடிக்குள் அப்படின்னு அதை வச்சு என்ன சொல்றேன். இப்போ அடிப்படை அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. இப்போ குணித்தன்னும் போது நல்ல குணமானது அப்படி வச்சுக்கிறீங்களா? இல்ல எப்படி இந்த குணம் அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம்? இது சின்ன நான் இது பண்ற குணித்த அந்த மாதிரி இருக்கு. செங்கோல் அப்படி நம்ம பேசுவோம்ல. இப்போ குடித்த அடிக்கோல் எந்த அப்படின்ற போது நம்ம அது நினைக்கும் போது நம்ம என்ன தோணுது? எல்லாரும் வந்து படக்கூடாது இல்ல. அப்போ வந்து கடவுள் வந்து அப்படியே முறைப்பா வந்து மாற விரிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இதா இருக்குமா? அப்போ வந்து அவங்க கஷ்டங்களை வந்து அவரும் கடவுளும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி இது பண்றாரு இல்ல. அதான் நல்லா புரிஞ்சு கொடுத்து போப்பா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அர்த்தம். ஆமா, அந்த மாதிரி ஒரு தோல் கொடுத்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி. இந்த மாதிரி எந்த
என்னோட இது கீழ் எலும்புல நான் இருந்தா கூட ஏன்னா கொஞ்சம் குனிஞ்சு கொடுக்கறதுனால என்ன இதா ஆயிட போறோம், ஆமா. கெட்டா போயிட போறோம், நல்லது தானேப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு அடிக்கொலி சரிங்களா, நல்லா ஹெல்ப் பண்றாரு இறங்கி. அவர்கிட்ட மாதிரி நம்ம அடிக்கொலி எந்த போது பேரண்ட் பேரண்ட்டுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. யாராவது ரொம்ப தாழ்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து நல்ல வாழ வைக்கிறது தான் அவங்களோட வாழ்க்கையே. அப்படிதானே இது வள்ளலார் வாழ்ந்திருக்கு சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து அடுத்த இதில் வந்து செஷனில் வள்ளலாரோட அடுத்த இதில் கடைசி அது கருணை பற்றி எழுதுற கடைசி ஒரு தொகுப்பாக இது இருக்குது, அனுபவ மாலை சரிங்களா. அனுபவம் எடுத்துருந்த ஒரு மாலையாக வந்து தொகுக்கிறது சரிங்களா. அதில் வந்து தாழுக்கு குழல் நீ ஆண்மகன் போல் நாணம் அச்சம் விடுத்தே சபைக்கு ஏறுகின்றாய் என்று உரிக்கின்றாய் தோழி. தோழியோட இது சிஸ்டர் குரோமேட்டிக்ஸுக்கு வருது. இதுல தோழி வந்து நம்மளுக்கு எப்படி பண்ணும், மாய விளையாட்டு தாழ்க்கு ஊழல். நீ வந்து ரொம்ப கீழ் கேட்டகரியில இருந்து உழந்துட்டு இருக்க, நீ ஆண்மகன் ஆம்பளை மாதிரி என்ன பண்றது, நீ வந்து உனக்கு என்ன அவ்வளோ இது எல்லாத்தையும் வந்து ஆடிட்டு இருக்கன்ற மாதிரி உனக்கு அவ்வளோ சீனை போட்டு நீ வந்து நானும் அச்சம் இல்லைங்களா. அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் நானும் இது அது மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல காமெடிஸ்ல. அது காமெடி வரைக்கும் தான் உண்டே தவிர இந்த இதுல சிவகாமெடியில உங்களுக்கு அது இது கிடையாது, அது ஒத்துக்க முடியாது சரிங்களா. ஏன்னா நானும் இதெல்லாம் உங்களுக்கு ப்ரொட்டஸ்டிங் வந்து நீங்க என்ன பண்ணணும், வந்துடணும்ல. அதுதான் ஆடவராக இருந்தாலும் பரவாயில்ல, மகளிராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து இந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்து ரெண்டுமே ஈக்குவல் தான். ஏழைங்களுக்காக நீங்க வந்து பாடுபடுறீங்கல்ல, அப்போ வந்து உங்களுக்கு பாசாந்தகாரம் காமாந்த கருத்தெல்லாம் தாண்டிடும்ல அந்த சகோதரத்தன்மை. அதனாலதான் வந்து என்ன பண்ணுது, இது தாழ்குழல் அது கிடையாது, இது உயர்ந்த தரம், இது வெளிப்படுத்துறது. அதனால நானும் அச்சம் அதெல்லாம் என்ன பண்ணுது, இதுல வந்து 0 ஆயிடுது சரிங்களா. விடுத்து சபைக்கு ஏறுகின்ற அசம்பிளி ஆகுற நீ மட்டும் சரிங்களா. நான் வந்து எத்தனை என்னோட மதம் இதெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை டிசம்பர் பண்ணி வச்சிருக்கேன், காணாம போயிட்டு இருந்தேன், நீ வீணா போயிட்டு வச்சிருக்கேன். நீ வந்து இப்படி இந்த மாய வேற எல்லாம் தாண்டி தயவை வந்து நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீ வந்து அதை குடிக்கிற அப்படின்ற மாதிரி சபைக்கு ஏறுகின்றாய் என்று உரைக்கின்றாய் தோழி. அப்போ சிஸ்டர் குரோமேட்டிலே திருத்தப்பக நீ வந்து அந்த மருந்து இருக்காது சரிங்களா. நம்ம வந்து புழு மாதிரி நம்ம இருந்தா கூட கடவுள் வந்து உங்களுக்கு என்ன பண்றாரு, அவரோட உயர்தன்மையை கொடுக்குறாருல்ல, அப்படித்தானே சபைக்கு ஏறக்கூடிய தன்மையை அவர் கொடுக்குறாரு. ஸோ தோழி வாழ் வகை என் கணவர் தம்மை புறத்து அணைந்தால் ஒருத்தி மால் எனும் பேருடையால் ஓர் வளை ஆழிப்படையால் ஆழ்கடலில் துயில்கின்றாள் மாமணி மண்டபத்தை ஆள்கின்றாள் ஆண் மகனாய் அறிந்திலையோ அவரை கேழ்வகையில் அகம்புணர்ந்தேன் அவர் கருணை அமுதம் கிடைத்தது நான் ஆண்மகனா கி ஆகின்றது அதிசயமோ என்று. ஸோ வாழ் வகைன்னும் போது எப்படி வாழணுன்றது அப்படிதானே. ஸோ அது வகையறியே நடிகை ஒரு சொல்வார் தெரியுமா, முன்னாடி இருந்த இது வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்டு மரபில் யானூர் ஒன்றோ வகையறியே அப்படின்ற வகை வந்து இவருக்கு மாறுது. அதனாலதான் வந்து கருணையும் சிவமும் பொருள் காணும். இது நிறைய பேர் சரியா அர்த்தம் பண்ணிக்காம அன்னி கூட இவங்களே சொல்றாங்கப்பா சுத்த சிவ சன்மார்க்கின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க, எல்லாம் உட்காந்து மீடியால சொல்றாங்க, எல்லாம் பண்றாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, அந்த பேர் வச்சுக்கணும் உங்களுக்கு ஆசை இருக்குது. அவர் சித்த மகன் நானேன்னு சொல்லிட்டாரு, இறைவனையே சித்தன்னு சொல்றாரு, அவரும் சித்த மகன்னு சொல்றாரு, அவரும் சித்தர்ல ஒருவர் தான் சொல்லிக்கிறாரு அப்படின்றாரு.
அவர் ஒருவர் அன்றோன்னு தான் சொல்றாரு. அருள் சித்தர் மகன் நானேன்றது வார்த்தை, அந்த அருள்ன்றது வார்த்தையை விட்டாங்க அப்படிதான் சொல்லிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அது சரியா அவங்க புரிஞ்சுக்காம இப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்க. அருள் சித்தர் மகன் நானே அப்படி சொல்றாரு இல்லையா, அரைகுறையா பேசிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்பா. எனக்கே குழம்பிடுது சில நேரத்துல, என்னடா நமக்குள்ள இந்த மாதிரி நம்மளுக்கு ஐயா இப்படி சொல்லி வச்சிருக்காருன்னு சொல்றான். நானேன்ற வார்த்தை உங்களுக்கு கேட்கலையா? அன்றோன்றது எனக்கே தெரியுது. சித்தர் மகன்றது அப்புறம் இருக்கட்டும். இது சொல்றாருல்ல, வாழையடி வாழையன வந்த கூட்ட மரபு. டார்வின் தேரி அந்த மாதிரிலாம் அவங்க இந்த அதுவும் மரபு சார்பு தான் சொல்றாரு அவரும். அதில் யானும் ஒன்றோன்னு தான், அன்றோவோ ஒன்றோன்னு மரபுலேயே வந்து சொன்னாலும் சரி, ஒன்றோன்னு சொன்னாலும் சரி, அதுல இல்ல நான் தனிச்சிருக்கேன்றதுதான் அர்த்தம். நானும் ஒருத்தன்னு சொல்லிட்டு இருந்தா வேலை முடிஞ்சிச்சு. நான் ஒரு நன்றோ வகையறியேன். இந்த சென்டிமெண்டே அவங்களால புரிய முடியல பாருங்க. நிறைய பேர் மழுப்பிடுறாங்க. எப்படி மழுப்பிடுறாங்க பாரு. அதான் எதுவுமே தெரியாம அப்படி இப்படி மழுப்பி பேசுறதுனாலதான் இந்த மாதிரி கொலை. வல்லற ஒரு ஆளவே மதிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுங்களா? எப்படி அனிமல்ஸ் வந்து பேச குறைச்சாங்களோ, எப்படி அவங்க அவங்களுக்கு சாதகமா இழுத்துன்னு போய்கிட்டே இருக்காங்க. கடவுளை பத்தி உறங்கி வந்தவரை உண்மை அவர் சத்தியம் பண்ணி சொல்றாரு, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இப்படி வாழுங்கன்னு. அதுலயும் தெரிஞ்சுக்காம எல்லாம் பலர்படி பண்ணி விட்டுருவாங்க. சரி, கடவுளை பத்தி நீங்க அதை பத்தி பேசலையா? சரி, இயற்கைன்னு சொல்றேன். அதே தான் நீங்க இயற்கை இன்மை அந்த மாதிரி எல்லாம் சொல்றேன். இயற்கை இன்பத்தை பத்தி நீங்க விரும்புவீங்கல்ல, அதை பத்தி அப்படியாவது தெரிஞ்சு. ஏன்னா உங்களுக்கு முரண்டு பிடிச்சிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு எது சிவானு உங்களுக்கு என்னது அவர் சொல்லுவாரு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க எல்லாம் இங்க பெற வேண்டியது வந்து சிவானந்தத்தை தவிர எதுவுமே கிடையாது, அப்படிதானே? ஆமா. ஸோ அதனாலதான் சிவான்ற அர்த்தத்துக்கு அந்த ஜீவன்ன்றதுக்கே அந்த உயிர் ஓட்டம் உள்ளது. அதை தெரிஞ்சுக்காம இது சமய குறியீடு எழுத்து, இது சமய குறியீடு சொல்ற வார்த்தை, இப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒண்ணுமே தெரியாத மந்த நிலையில கிடக்குறோம். என்ன வார்த்தை ஆன்றது இங்க இருக்கு, அறிவுச்சூடின்னு சொல்றாங்க, ஆத்திச்சூடின்றாங்களே அறிவு. அந்த ஆன்றது இங்க இருக்குன்னா நம்ம பிஹெச்டி போகும்போது அங்க வரக்கூடாதுன்னு அர்த்தமா? இதுதான் அடிப்படை. இதை வச்சுக்கிட்டு தான் நீ எவ்வளவு உயரமும் போகலாம். ஆனா நான் கத்துக்கிட்டேன், ஆளே இங்கே உட்காந்துக்கிறேன், நான் பிஹெச்டி எல்லாம் பண்ண மாட்டேன். இங்க இருக்கிறது தானே, அங்க இருக்குது, அங்க இருக்குதுதான் இங்க. நான் சொன்னேன், இங்க இருக்கிற ஜோதி தானேப்பா அந்த ஜோதி, அந்த ஜோதி தானேப்பா இந்த ஜோதின்னு நான் சொன்னேன். எனக்கு அறியாமைன்றதுல நான் அப்படி சொல்றேன். அதுல ஊர் போய் பார்க்கும் போது தான் இத்தனை விளக்கமும் நம்மளுக்கு தெரியுது. அறிவு விளக்கத்தை இருந்தாதான் நம்மளுக்கு அழகா தெரியுது. அங்கேயும் நம்ம முட்டுக்கட்டையா போட்டுக்கிட்டு எதுவுமே தெரிஞ்சுக்கலன்னும் போது நம்மளுக்கு மதத்தையும் சமயத்தையும் நம்ம இணைச்சுக்கிட்டு இருந்தா அந்த அர்த்தம் எல்லாம் நம்மளுக்கு புரியும். ஆதியில இவன் போட்ட பூட்டு வந்து ஒரு நல்ல இதுவான பூட்டுன்னு அப்போ வந்து இந்த நம்ம ஊர்ல போய் பார்ப்பேன், என்ன ஆதரவு அவரு நம்ம ஊர்ல இருக்கிறது கைலாசநாதரா? இங்க சிவன் கோயிலா? கைலாஷா? ஆமா, கைலாசநாதர். சோ அவரை பூட்டி வச்சிட்டாங்க. ஆமா ஆமா, எனக்கு கவலையா இருந்துச்சு. எல்லாருக்கும் தாண்டி இப்படி பூட்டி வச்சிட்டாங்களே அப்படின்னு. சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். அதுக்கு மேலே அந்த சிவத்துக்கு கோயில் நான் போனதே கிடையாதுன்னு நினைக்கிறேன். உள்ள வந்து இதுதான் தனி சிவத்தை காட்டி விட்டாரு. சிவானுபவத்தை தாண்டி வேற எதுவுமே கிடையாதுன்னு வளர சொல்லுவார்ல. அப்போ அந்த சிவ அனுபவம்ன்றது எதுவா இருக்குது உங்களுக்கு? கடவுளே வந்து நிர்கதியா ஆகி விட்டுறதா? இல்ல கடவுள் நம்ம கூட சேர்ந்து எல்லாரும் ஓங்க வைக்கிறாரு அப்படின்ற அந்த லெவல்ஸா? அதான் கடவுளோடு சேர்ந்து நம்ம ஓங்குறனாலதான் சிவ நிலை, சிவானந்தம் எல்லாமே. கடவுள் பேர் சொல்லி எல்லாம் குழம்பிக்கிட்டு, கடவுள் பேர் சொல்லிக்கிட்டு எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு எல்லா ஆனந்தத்தையும் இந்த ஒழிச்சு கட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஆனந்தம். ஸோ அதனாலதான் வந்து என்ன பண்ணிட்டாரு, இந்த அனுபவ மாலையில வந்து சிவானுபவத்தை பத்தி அழகா வந்து இது பண்றாரு. வாழ் வகை என் கணவர். அப்போ என் கணவர்ன்றது மாறி போச்சு டோட்டலா. யாருக்கும் அந்த போல காட்டவே கிடையாது. சரிங்களா? யாருக்கும் இந்த ஜீன் போல கொடுத்ததே கிடையாது. ஜீன் போல பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெனடிக் ட்ரிப்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணலாம், இன்னும் இந்த மரபியல் சார்ந்த இது படிக்கும் போது இன்னும் தெரியும். சரிங்களா? ஸோ எனக்கு அந்த படிக்க வச்சார், நல்ல வேலை. எனக்கு அவ்வளவு மக்கு மண்டியா இருந்தா கூட அவர் கரெக்டா அந்த இது பண்றாரு. மக்கா சோளமா மக்காம அவர் வந்து இது ஆமா இது பண்றாரு பயிர. ஆமா, சூப்பரா அடிக்க. அதெல்லாம் யார் நம்ம என்ன பிளான் பண்ணி அடிக்க வச்சோம் ஆண்டவன் பாரு. அதெல்லாம் எவ்வளவு பெரிய படைப்பு. அவர் எல்லாத்தையும் உள்ளுறுப்பு நம்மளுக்கு எப்படி இயங்குது ஒன்னொன்னும் அதெல்லாம் என்ன நாமளாவா உற்பத்தி பண்ணிட்டு நம்ம விஞ்ஞான பூர்வமா நாமளே வந்து எல்லாம் ஃபிட்டிங்கா வச்சுக்கிட்டோம்.
அவர் செய்யாததை இவங்கெல்லாம் செய்கிறாங்க. எல்லாம் செய்தாலும் லாஸ்ட்டாக அழிவு கொண்டு போய் விடுறாங்க. அப்படியே கடவுள் படைப்பு இருக்குது, எல்லாம் உயரத்துக்காக செய்கிறாரு. அதுவும் எவ்வளோ அப்பப்போ வந்து உண்டானதெல்லாம் அர்த்தம் திருத்தமாக அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. ஸோ அதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குமே. என் தலைவன் எனக்காக வந்து சும்மா ஒரு இது மட்டும் வச்சுட்டு நான் சும்மா எல்லாம் டெம்பரவரியாக நான் காலி ஆகிடுவேன் போகடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லாமல் நல்ல கணவர் ஹப்பி யூஸ் நம்ம ஏன் சொல்றோம், இந்த ஹப்பி நம்ம சொல்லுவோம்ல கணவர், அப்போ ஹப்பி யூஸ் சரிங்களா, கணவர் நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. நம்ம வந்து கணவர் தம்மை புறத்து அணைந்தால் ஒருத்தி, புறத்துல அந்த லைட்டா அந்த அன்புல மட்டும் லைட்டா கலந்து என்ன பண்ணிட்டாங்க, அணைந்தால் ஒருத்தி. அதுதான் வந்து எல்லாமே வந்து நான் இருத்தி அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து கதை கட்டுவாங்க. அந்த கதையை வந்து நான் என்னால இது பண்ண முடியல. மால் என்னும் பேர், அவர் வந்து மால்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. எல்லாம் மாலக்கூடியது காணாம போயிடும். மாயை அவரே சொல்றாரு, மாய கண்ணன் அப்படி மாயை என்ற அவங்க எல்லாம் உண்மையாதான் சொல்லி வச்சிட்டாங்க. நம்ம தான் அதுலயே பூந்துக்கிட்டு மாயத்தையே உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம மடிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அங்க இருந்தும் அந்த அறிவு அந்த காலம் கனியும் போது அங்க இருந்தும் நம்ம மாற வைப்பாரு, நம்மள ஆண்டவன் உய வைப்பாருன்றது நம்ம மறந்துடுறோம். ஒவ்வொரு எனக்கு நல்லாவே எனக்கு இந்த பாலாஜி அம்மா அந்த இது அந்த மலம் அந்த சீனரி அதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு ஓதாவது உணர டெக்னிக் டப்புன்னு அந்த இது ரிலேட் பண்ண முடிஞ்சு. இதெல்லாம் சொல்லும் போது நம்ம மலத்துல தான் இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கோம். மாலையனும் பெண் ஒருத்தில அந்த சாரி மாலையனும் பேருடைய ஆள்ல நம்ம வந்து ஒரு 6 மணி நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த ஆடு வந்து காணாம போயிடும். ஆனா 6ஆம் திருமுறை தான் கரெக்டா அது என்ன பண்ணுது, கரெக்டா அந்த லெவல வர வைக்குது சரிங்களா. ஸோ மால் எனும் பேருடையாள் ஓர் வளை ஆழி படையாள். அப்ப என்ன பண்றது, இந்த ஆழின்ற ஒரு லெவல்ஸ் வந்து அவங்க இது வருது இல்ல, ஒரு வலை அந்த அந்த ஆழி அந்த சைக்கிள் அந்த சர்க்கிள் ஆஃப் இதெல்லாம் ஆமா அந்த ஆழிப்பு படை அந்த படையை வச்சிருக்காங்க தெரியுதுங்களா. ஆழ்கடல். அப்போ என்ன பண்றது, இந்த டைம் டிஃபரன்ஸ் இருக்கு, டைம் டைலூஷன், ஸ்பேஸ் டைம் டைலூஷன்ல மாதிரி நம்ம இப்போ இருக்கிற அந்த புலன் வாய்ந்தவங்க எல்லாம் அதை இது பண்ணி அளந்து வச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ கரெக்டா அந்த இது மாறும். எலக்ட்ரான் ஒரு சமயத்துல வந்து தோற்றம் அடையும், புரோட்டான் ஒரு சமயத்துல தோற்றம் அடையும், ஒளி இந்த சமயத்துல பிரிஞ்சு வரும் அப்படின்ற மாதிரி கரெக்டா அது இது வைக்கிறாங்கல்ல, டைம் லைன் பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆழ்கடல் துயில் கின்றால் மா மணி மண்டபத்தே ஆள்கின்றாள் ஆண்மகனாய் அறிந்திலையோ அப்படின்றது. இப்ப என்ன அர்த்தம்னா, இது வந்து அவங்க எப்படி ஆண்மகனா சரிங்களா, அவங்க வந்து ஆளக்கூடிய தன்மை அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தன்மை கிடையாது. இருந்தாலும் என்ன பண்றாங்க, நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இந்த பொருள் நம்மள ஆள்றோம், இந்த நிலத்தை கலெக்டர் ஆஃபீஸுக்கு சொந்தமானது சரிங்களா. இருந்தாலும் நம்ம வந்து ஆள்ற மாதிரி ஒரு வித்தை காட்டிட்டு இருக்கோம்ல, இல்லை நம்ம இன்னும் சொந்தக்கார மாதிரி நம்ம வந்து சீனை போட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க என்னவோ ஆண்மகன் மாதிரி அவங்க சீனை போடுறாங்க. ஆண்மகனாய் அறிந்திலையோ அதான் மகாவிஷ்ணு பேர் கரெக்டா வருது பாருங்க அந்த பேரும். யாரு இது இடத்துல யார சீனை போறதுன்ற மாதிரி அவங்க கேக்குறாங்கல்ல. கடவுள் பேர் சொல்லிட்டு வள்ளலாரையா பேர் சொல்லிட்டு யாரையும் ஏமாத்த முடியாது. எப்படி எடுத்துக்கொண்டு பாத்தீங்களா அந்த இது, அந்த ஏமாத்தலாம் இங்க நடக்கவே சூடு குறையக்கூடாதுன்றது இந்த தலைவர் கரெக்டா அந்த உஷ்ணத்தை கரெக்டா இது பண்ணுவார். ராபிட் இது வேப்பர் எக்ஸ்சேஞ்ச். ஸோ கரெக்டாக அது பண்ணுறதால தான் நம்மளால உடல் பொருள் ஆவிலாம் வந்து இந்த இதுக்கு சின்ன டைமில் வந்து மாற்றிக்க முடியுது கடல்கிட்ட சரிங்களா. ஸோ அதில் வந்து அறிந்திலையோ அவரை 7 வகையில் யார தலைவனை அபியூஸ் நம்ம பண்ணுறோம்ல, லைட்டாக பண்ணவங்களே வந்து ரொம்ப வித்த காட்டிட்டு இருக்காங்க. அவரை 7 வகையில் சரிங்களா, 7 கடல் இருக்காங்கல்ல, 7 வகையில வந்து பல வகையில வந்து நான் வந்து அனுபவிச்சிருக்கிறேன். அவரை 7 வகையில் அகம் புணர்ந்தேன். நான் வந்து அகத்துல வந்து இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டிப்பா, எக்ஸ்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி வச்சு நீ வந்து பேசிட்டு இருக்க. ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து ஒழுங்காவே கிடையாது. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீ வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேன், இதுதான் உனக்கு ஹாப்பினஸோட பூர்த்தி அப்படின்ற மாதிரி நீ வந்து உன்னோட இதை வந்து செலுத்திட்டு இருக்க. அது கிடையாது, இன்ஸ்டிங்க்டிவ் ப்ராப்பர்ட்டில நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அகம் புணர்ந்தேன். அவர் கருணை அமுதம் கிடைத்தது புரியுதுங்களா. அப்போ அவங்களுக்கு வந்து கிடைக்கலையா அப்படின்ற அந்த இதுக்கு அதுக்கு வந்து
கொஸ்டினுக்கு விடையா இது வந்து அமைஞ்சிருக்கு, கிடைக்கலப்பா அப்படின்றத அவங்க மூஞ்சி தூக்கிலாம் வச்சுக்கூடாது. சரிங்களா? யாருக்கிட்ட வந்து மூஞ்சி பார்க்கணுமோ அந்த மூஞ்சி பார்த்து எடுத்துக்கணும். வள்ளலரோட இது சாரி நம்ம அருட்பெரும் ஜோதி வள்ளல்ன்றது எப்போ வந்து அந்த மூஞ்சி வெளியில காட்டுறது வள்ளலாரு 6ஆம் திருமுறையில லேட்டஸ்ட் நூல்ல. தெரியுங்களா? நானும் என்ன பண்றது, சரி நான் 1ஆம் திருமுறையில வரேன் அப்படின்னு வந்து இது பண்ணவே கிடையாது. டைம் பாஸ் நான் பண்ண விரும்பவே கிடையாது. அவரோட லேட்டஸ்ட் எடிஷன் இது, அதை ஃபர்ஸ்ட் படி. அவர் மட்டும் மற்ற எதா இருந்தாலும் அவர் மட்டும் பார்த்துக்கலாம். அவர் கடைசியில என்ன சொல்லியிருக்காரு அதுதான் எனக்கு தேவையே தேவை அப்படின்ற மாதிரி நான் அந்த மாதிரி தான் படிச்சு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போதான் வந்து அவர் பின்னாடி ஏதாவது இது பண்ணியிருந்தா கூட 1ஆம் திருமுறையில தான் மாற்றி இது சொல்லியிருந்தா கூட அந்த உச்சத்துல எடுக்கிற அந்த இது தானே கரெக்டாக எல்லாமே. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அங்கே தடுமாறி வந்திருப்போம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னும் போது நல்லதும் பண்ணிருப்போம் கெட்டதும் பண்ணிருப்போம், வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி வரும். கரெக்டா பண்ணி அது கரெக்டா கை ஆண்டவங்கிட்ட போக்கும் போது என்ன சொல்றாரு, அருட்ஜோதி மணி ஒரு இடத்துல சொல்றாரு, சண்முகமணி மாறுது இல்ல. அதானே. ஸோ அதனாலதான் வந்து எந்தெந்த நேரத்தில் எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எதாவது மாத்தினா வந்து இந்த அருட்பெரும் ஜோதி மணி புரியணும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஜோதி மணி நம்ம கரெக்டா பாத்துக்கணும். இதுல சுத்த சன்மார்க்க நீதிமணி. சரிங்களா? அது மணி பாடல் ஒன்று இருக்குது, அது அப்புறமேட்டு பார்ப்போம். ஸோ அதை வந்து அவர் கருணை அமுதம் கிடைத்தது. எனக்கு நியூட்ரிஷன் கரெக்டாக கிடைச்சிச்சுப்பா. நியூட்ரோஜெனடிக்ஸ்ல எனக்கு நல்லா தூக்கி விட்டாரு. அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன், தயா நியூட்ரதுக்காகவே ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி விட்டேன். சரிங்களா? எல்லாருக்கும் நியூட்ரிஷன் வந்து சப்ளை ஆகட்டும்ன்றதுக்காக. ஸோ என்ன பண்ணுறது, அவர் கருணை அந்த அபியூஸ் வந்து நல்லா 7க்கு அந்த இது போகணும்ல. 7ன்னும் போது இந்த லைட்டை உடச்சோன்னு வச்சுக்கோங்களேன், வயலட் இண்டிகோ ப்ளூ அந்த மாதிரி இந்த 7 இதுவாக பிரியும்ல, அது எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் புகுறாத இடமே கிடையாதுன்ற மாதிரி அமுதம் கிடைத்தது. நான் ஆண்மகனா இல்லையான்னு நீயே சொல்லியோ, நான் உங்ககிட்ட விட்டேன் அப்படின்ற மாதிரி ஆண்மகனாகின்ற இது அதிசயமோ என்னோட திசையெல்லாம் எடுத்துப்பாரு. என்னோட எப்படி வாழ்வியல் எப்படி நான் வந்து 15 கிட்ட நீ பார்த்துட்டு நீயே சொல்லு, நான் ஆண்ம மகனா இல்லையா அந்த அதிசயம் நீ அதிசயப்படுறதுல இது கிடையாது, ஏன்னா வாழ்ந்துருக்கேன் அது மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றது. தெரியுங்களா? ஐயம் உற்றார் எல்லாரும் புறத்திருக்க அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இன்னும் எக்ஸ்டென்சிவ் அந்த மாதிரியே இருக்கு. ஐயம் உற்றார் அவங்க எல்லாம் ஏன் வந்து ஐயோன்றாரு. அதை இன்னும் டவுட் மது மேல இருக்கு, பூணு மாதிரியே. கரெக்டாக நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ண கருணையாவே நம்ம வாழ்ந்து காட்டணுமா, இல்லை அப்பப்போ வந்து என்ன பண்ணணும், கருணை கொலை. சரிங்களா? என்ன நடந்து நானே சிரிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலேயும் தான் நடந்துகிட்டு இருக்கு. பாவீங்களா ஆயிட்டோம், நம்ம கேவலமா வாழ்ந்துட்டு பண்றது. நம்ம அடுத்தவங்களை பார்த்து சிரிக்க வேண்டாம், நம்மளை பார்த்தே நம்ம சிரிச்சுக்க வேண்டியதான், நம்மளை பார்த்தே நம்ம இல்ல. அது என்னோட பின்பம் மாதிரி தான் நானும் பாக்குறேன். நான் உனக்கு இதே வந்து நான் பிசிக்ஸ் சாரி சைக்காலஜி மாணவனா ஆயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கோயம்புத்தூர்ல சரி அவர் மாதிரியே ஒரு இதுல பழனியில அந்த ஊர்ல அப்படி வராங்கல்ல விசிட்டர்ஸ் எல்லாம் எப்படி வராங்க, கடினமா நம்ம இருந்து காட்டினா கடவுள் வந்து கருணை காட்டிடுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை வந்து ஒரு இதுவாக பேசிக்க மாட்டா அது மாதிரி ஒரு அடிப்படை வச்சு வராங்க. சரிங்களா? அதனால வந்து இந்த சைக்காலஜிஸ்ட்டும் என்ன பண்றாங்க, இந்த கருணை சித்தமே வந்து கருணை கொலை அந்த மாதிரி ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அவங்க வந்து வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ எனக்கே வந்து அந்த நான் வந்து இந்த மாதிரி ஒழுங்கான கருணை வந்து நான் ஈடுபடாம நான் விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அந்த கதி கிடைச்சிருக்கலாம், டைம் பாஸ் ஆயிருந்துருக்கலாம். ஆனால் நான் இப்போ யாரோட பாடு ஐயம் விட்டுறார் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, புறத்திருக்க. சரி அவங்க வந்து அப்புறமேட்டு இந்த படிச்சு வந்துக்கிட்டோம், சேனலைஸ் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த தயாரி விடுற சேனலை நீ தான் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு பேர் வச்சுட்டு தெரியுங்களா. நான் போய் அம்பலத்தே, அப்போ அம்பலம்ன்றது திருச்சிற்றம்பலம், லைட்டை வந்து உங்களுக்கு இதுப்பாக காட்டக்கூடியது, விசிபிளாகவும் வந்து காட்டக்கூடியது, இன்விசிபிளாகவும் காட்டக்கூடியது. அப்படிதானே? இந்த லைட்டை காட்டக்கூடிய ஒரு தன்மை அம்பலத்தை திருநடம். அப்போ திருன்ற போது உங்களுக்கு என்னது பெர்ஃபெக்ஷனாகவும் பெர்மனண்டாகவும் இது மெக்கானிசம் நடத்தக்கூடியது. நடம் வந்து கண்டு கழிக்கும். அது வந்து நீ வந்து இப்போ பாரு, ஜாலியாக விளையாடு. கருவிக்காரர்கள்லாம் என்ன பண்ணுது, நல்ல இது பண்ணு, நல்லா இன்பத்தை வாங்க. கண்டு கழிக்கும் போது மை அகத்தை பொருந்தாத வள்ளல்
மையகத்துல வந்து அவர் பொருந்த மாட்டார். மைன்றது எப்படி இருந்து மைன்றது எப்படி தெரியுது? இப்ப மாலைன்னு முன்னாடி சொன்னார்ல, அந்த மாதிரி இப்ப மை இப்ப கண்ணுக்கு வந்து நம்ம மேக்கப் போடுறோம்ல, மேக்கப் போடுற கூட போட்டு என்ன பண்ணுறது எல்லாத்தையும் தொடச்சிக்கலாம் வேணும்னா. சரிங்களா? வேணும்னா மேக்கப் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணும் தொடச்சிக்கலாம். அது மேக்கப் மெயினா போடுற விஷயம் இல்லப்பா. கண்ணு குளிர்ச்சி, கண்ணுல இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் அது போடுறது. மெயின் காரணம் வந்து கண்ணுல தூசி படிஞ்சு நம்மளுக்கு கண்ணு எந்த பாதிப்பும் அடையக்கூடாது. அந்த கண்ணுல இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து இந்த பக்கம் நின்றுடும். அதுக்காக தான் மை தீட்டுறதே. அது ஒரு அழகாகவும் இருக்கு, அவ்வளவுதான். ஒன்று நல்லதை நம்ம செய்யறதுக்காக செய்யறது வந்து அது நம்மளுக்கு நல்லா மருத்துவமாகவும் அடைய மாறுது, அதே நேரத்துல அழகும் மாறுது. ஸோ அந்த மாதிரி ஒரு மைக்கு வந்து நீ வந்து பொருந்த வேணாம் அப்படின்றது இந்த வள்ளல். சரிங்களா? எதை வந்து குப்பைக்கு போடுறாங்களோ அதை நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, அது அபியூஸ் ஆயிடுது. சரிங்களா? நான் ஒன்றும் படைச்சி இந்த குப்பைக்கு போடுற ஆள் கிடையாது. என்னோட படைப்பு வந்து கண்ணில் மை மாதிரி இருக்காது. சரிங்களா? எப்படி இருக்கும்? வண்ண நிறைவு. ஆமா, இது வந்து மை மாதிரியா கண்ணுல இருந்து அப்படியே எடுத்துட முடியுமா? வண்ணத்தை அப்படியே தூக்கிட முடியுமா? அதுக்கும் உதாரணம் கொடுக்குறாரு. சரிங்களா? அதனாலதான் வந்து எனக்கு என்ன பண்ணிட்டாரு, இந்த இதை கொடுத்துட்டாரு. சிரிச்ச பையும் பொடிச்ச பையும் சொந்தமானது அப்படின்ற மாதிரி. ஏன் சொல்றாருன்னா அதை தூக்கிட முடியாது மை மாதிரி. வள்ளல்லும் போது அந்த மாதிரி கொடுத்தவனே எல்லாத்தையும் அதை தூக்கிட மாட்டாரு, கரவு மார்க்கம் கிடையாது. சரிங்களா? அதனாலதான் வந்து என்ன பண்ணிட்டாரு, எனக்கு வந்து கொடுத்துட்டாரு வள்ளலையா. அதான் அது என்ன அர்த்தம்னா, இப்போ கண்ணுக்கு கொஞ்சம் அந்த டஸ்ட் படிஞ்சு அது இருக்கு, அதுக்கு மை தீட்டி அது டக்குன்னு வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னும் போது எடுத்துடுற மாதிரி எல்லாம் கணக்கு கிடையாது. இது வந்து அந்த வள்ளல் தனமும் அந்த கருணை நம்மளுக்கிட்ட நம்ம பொருத்திக்கிட்டோம்னா, அது என் உயிரை விட்டு நீங்கன்னா கூட அது என்னை விட்டு நீங்காதுன்னா ஒவ்வொரு பாடத்துலயும் அழகா. சில பேர் இந்த லென்ஸ் வைப்பாங்க, கேட்டுங்களா? கண்ணுக்கு கண்ணோட லென்ஸ் வந்து அவங்களுக்கு கஷ்டமா போயிடலாம். அவங்க வந்து ஒழுங்கா கடவுளை வந்து கிரகிக்காம. சரிங்களா? கருணை உரமா வந்து வார்த்தைகளை யூஸ் பண்றது இல்லையோ இப்ப கடவுளாவே இருக்க முடியும். அதுதான் ஒரு ஐயா சொல்றாரு, அப்படி எந்த அளவுக்கு ஒரு கடவுளோட கலந்துருக்காரு. அதுதான் நம்மளுக்கு நல்ல வேலை. நம்ம பெற்ற வரங்கள் வந்து கடவுளை பத்தி பேசுறோம்னா நம்ம ஊடகங்களை வந்து நிறைய இது தாண்டி இருக்கும். அதெல்லாம் மற்றவங்களை பார்த்து நான் அசிங்க பார்த்து விரும்பல. ஐயோ அவங்க இன்னும் எப்போ வந்து அடைய போறாங்களோ அப்படின்றது. கடவுள் எப்படி வல்லார் எப்படி அழுதாரோ ஊனமா இருந்தோம், நம்ம இப்ப மாறி வந்திருக்கோம். அந்த மாதிரி ஊனத்தை எல்லாம் போக்கிக்க முடியும். அது வந்து கடவுளை வணங்கினாலே எல்லா ஊனமும் சரியாயிடும். அதை நம்ம ஞானவெளியோட தரிசனத்தை அவனும் பெறணும். சரிங்களா? ஸோ அதனாலதான் வந்து என்ன பண்றது, இந்த வந்து அருகு அணிந்து என்னை வந்து அருகுல பிடிச்சார். அவர் அருளோட இதை கிரேஸை காட்டி என்னை வந்து இந்த ட்ரேஸை காட்டி விட்டார். நான் இப்படிதான் இருக்கேன். ட்ரேஸ் மினரல்ன்றாங்கல்ல, அந்த ட்ரேஸ் மினரல் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது சில நேரத்தில். ஏன்னா எலக்ட்ரானிக் கனெக்டிவிட்டிலாம் காட்டுது இல்லை, கனெக்டிவிட்டி கன்சிஸ்டன்சி, இது இந்த பாத்துவே காட்டுறதால இந்த கடவுளோட கூத்து இங்கே இறங்குது அப்படின்றதால நான் வந்து என்ன பண்ணிட்டேன், எனக்கு அந்த அருகு அடைந்து அருகு எனக்கு அணைஞ்சாதான் என்னால வந்து உருக முடியுது, அதாவது கடவுளோட இது வந்து பெருக முடியுதுன்றதை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? அருகு அடைந்து மடி பிடித்தார். மடின்னும் போது உங்களுக்கு வந்து அந்த கர்வேச்சர். சரிங்களா? இந்த கர்வ் வந்து உடஞ்சிராம இருக்கு. மடி வந்து உங்களுக்கு என்ன வேணும்னா ரொம்ப இது இலகுவானது. சிப்ஸ் வந்து உங்களுக்கு இது மடிப்பு இருக்கும்ல, அந்த மடிப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னது சிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி யூஸ் ஆகுது மடிப்பை தெரியுமா உங்களுக்கு? ஆமா, பொட்டேட்டோ வந்து அந்த மடிப்பு வருது இல்ல, அந்த மடிப்பால நல்ல பயன் இருக்கா இல்லையா? இதே வந்து மடி வந்து ஒரு நல்ல ஸ்டெடியா இல்லாம இருந்ததா எல்லாமே உடஞ்சு போயிடும். மடி வந்து நல்ல ஸ்டெடியா இருந்துச்சுன்னா மடி பிடித்தாருன்னு இவர் அந்த பிடிப்புக்கு ஏன் அந்த அர்த்தம் தருதுன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் இதுவே இந்த உலகத்துக்கு நான் அறிவியல பகிர்ந்துக்கிறதே அப்படிதான். ஹிப்ஸ் ஹாப்ஸ் இந்த மாதிரி பேர் வச்சுக்கிட்டு இருந்தேன். சரிங்களா? அதுல வந்து இந்த கர்வ் அப்படின்னு அந்த வார்த்தைகளும் வரும். அப்போனா சி ரிலேட்டட், சி டெர்மினல் இல்ல, சி டெர்மினல் அப்படின்னும் போது அந்த இது இருக்கும். ஒரு புரோட்டீனுக்கு வந்து சி டெர்மினல் இருக்கும், என் டெர்மினல் இருக்கும். சரிங்களா? அந்த சி டெர்மினல்ல இருக்கக்கூடிய சில வகையான
அமினோ ஆசிட்ஸோட அந்த இது கண்டக்டிவிட்டி அது வந்து பழுதுபடுது. சரிங்களா? அது வந்து நம்ம ஒழுங்காக காப்பாற்றிட்டோம்னா அதோட தன்மைகள் வந்து நம்மளுக்கு வந்து மாறுது. மடி வந்து பிடித்தார், இங்கே வந்து இந்த மடி பிடிக்குது, பொட்டாசியம் வந்து போயிட்டு தெரியுதுங்களா, அந்த மடி வந்து பிடிக்குது. பிடிக்கும் போது என்ன பண்ணுது, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு காப்பாற்றப்படுது அப்படின்னு நான் வந்து சொன்னேன். சரிங்களா? ஏன்னா அந்த மடி வந்து ஒழுங்காக பிடிக்காமல் இருந்தால் நீர் வந்து உள்ளர போய் நீர் இதாகிடும், நீர்த்து போக வச்சிடும். சரிங்களா? இப்போ நீர் வந்து பசையாகணும்ல, நீர்த்து போகாமல் ஒழுங்காக அது கரெக்டாக பசையாகணும். அதெல்லாம் நம்மளோட ஐடியா. ஏன்னா காலத்துக்கும் நிலத்துக்கும் நம்ம தாண்டி வரணும்ல, போகாத பொருளை வந்து நம்ம அடையணும்ல. ஸோ அந்த மாதிரியான ஐட்டத்துக்குலாம் அது ஹெல்ப் ஆகுது. சரிங்களா? ஸோ இதை வந்து இந்த மடி பிடித்தார், நானும் அவர் அடிப்பிடித்து. சரிங்களா? நான் வந்து நல்லா வாழணும், எனக்கு ஈரமாகவும் வந்து இதாகவும் இன்பமாகவும் நல்லா வாழணும் அப்படின்றதுக்காக இவர் வந்து மடி பிடித்தார், நானும் அவர் அடிப்பிடித்து. அவர் அடின்னும் போது என்ன அர்த்தம், நம்மளோட அடியில வந்து அந்த லைட்ஸ் இருக்குதா, மருளா இருக்கு. சரிங்களா? பட் அவருக்கு வந்து அந்த தெருளா இருக்கு. அப்போ ஞான லெவல்ஸ் இல்லை. நான் அவரோட அடிபிடித்து கொண்டேன், ஞான நிலைகளை வந்து நான் வந்து வர ஆரம்பிச்சிட்டேன். சரிங்களா? எப்போ வந்து அவர் என்ன பிடிக்க ஆரம்பிச்சாரோ அடியில இருந்து பிடிச்சிட்டாதான் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். மடிப்பிடித்தார், நான் அடிபிடித்து கொண்டேன். சரிங்களா? மெய் அகத்தே நம்மை வைத்து விழித்திருக்கின்றாய் நீ அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து பாராட்டுறாரு நம்ம. மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மை மாதிரி தான் பார்த்தாங்க. ஆனா நீ மட்டும் என்ன பண்ணிட்ட, மெய் அகத்தே நம்மை வைத்து. நம்மைன்னும் போது அந்த சிவம் வந்து சிவகாம இதுவா சிவசக்தியா வந்து இது பண்ணுது. சரிங்களா? நம்மை வைத்து என்ன இது பண்ணிட்ட, கரெக்டான ஒரு இடத்துல வந்து என்ன வச்சிருக்க நீ. மற்றவங்க எல்லாரும் என் பொசிஷன் வந்து தப்பா இது பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து நான் வெளிப்படுத்திக்க விரும்பல அவங்க மேல. ஆனா நீங்க என்னோட பொசிஷனை வந்து கரெக்டா வந்து இது பண்ணிட்ட, ப்ரிசிஷனா வந்து நீ கரெக்டா பார்த்துட்ட. அதனால மெய் அகத்தே, நீ கரெக்டான வந்து மெய் அகத்துக்கு நீ வந்து உட்கொண்ட. அதனால உனக்கு வந்து நம்மை வைத்து விழித்திருக்கின்றாய், அதனால உனக்கு விழிப்புணர்வு கரெக்டாக வந்துருச்சு, கான்சியஸ்னஸ் கரெக்டாக கொடுத்துருச்சு. அதெல்லாம் உங்ககிட்ட நான் வந்து மறைக்க முடியாது என்னால். விழித்து நிற்கின்றாய் நீ, விளங்குக. நீ இனிமேட்டு வந்து விளங்காமல் போனவங்க கிடையாது, விளங்குக. சன்மார்க்க நிலை விளக்குக. உன்னால எக்ஸ்பிளேஷன் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நீ கவலைப்படாத, ஓதாதே எல்லாத்தையும் நீ உணர்ந்துட்டு இருப்ப. நீங்க கம்மு இங்க இருந்துட்டு இருக்காத, கம்மை பத்தி நான் எல்லா பேருக்கு நான் சொல்லு, எப்படி வந்து நான் கம் போடுவேன் எழுதுன அந்த பசை எப்படி வருது அப்படின்றத நீ வந்து எல்லா திசைக்கும் நீ சொல்லு அப்படின்ற மாதிரி விளக்குக என்று எனது கையகத்தே. கையால் ஆகாதவன் கிடையாதுன்ற மாதிரி அவர் எனக்கு சொல்லிட்டார். உனக்கு எல்லாமே வந்து உனக்கு கை உங்ககிட்ட எல்லாமே வந்து சிக்னேச்சர் வாங்குவாங்க, உன் நேச்சர் அந்த மாதிரி ஆயிடுச்சு, நீ கவலைப்படாத. அந்த மாதிரி ஒரு சிக்மா அப்படின்ற மாதிரி இதை எல்லாமே வந்து எனக்கு கொடுத்து எனக்கு கையகத்து. ஒரு பசு பொற் கங்கணமும் தெரியுமா, பசுமையான ஆளு, கிரீன் எனர்ஜி டெக்னாலஜி. சரிங்களா? சும்மா ஏன்னா தானே எல்லாத்தையும் இது வாரி இறைச்சி யூஸ் பண்ணாம இவர் வாரி தான் அமுத வாரி. தெரியுங்களா? இல்லைன்னு நான் சொல்ல வரல, இருந்தாலும் அந்த மூ கரெக்டா ஒரு பொருள் நம்ம கரெக்டா யூஸ் பண்றது தன்மை வேணும்ல, அது குப்பைக்கு போட்டுறக்கூடாதுல்ல, கரெக்டா அந்த தொப்பைக்கு போடணுன்ற அந்த லெவல்ஸ்ல இருந்ததால ஒரு பசு பொங். பசுன்னும் போது இந்த பசுமை லைட்டும் இருக்கு, பொன் லைட்டும் இருக்குல்ல. அப்போ கிரீன் டெக்னாலஜி நம்ம சொன்னா வெறும் வந்து இந்த பாசி பிடிச்ச எனர்ஜின்ற மாதிரி நீங்க நினைச்சிடக்கூடாது. வெறும் இந்த பாசி தன்மை மட்டும் தான் வந்து கலந்துருக்கிற மாதிரி நினைச்சிடாம, பொண்ணோட தன்மை வந்து பழம்லாம் இருக்குல்ல, பிரான்ச்சஸ் எல்லாம் நல்லா வளர்ந்து, கிளைகள் நல்லா வளர்ந்து, அந்த பூவெல்லாம் நல்லா விரிஞ்சு உங்களுக்கு பழங்கள்லாம் நல்லா கொடுக்குதுல, ஃப்ளஷி தன்மை நல்லா கொடுக்குதுல, ஜூசி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. பாசியில் வந்து உங்களுக்கு ஜூஸியாக தரும். அப்படித்தான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு பசுவும் பொற்கங்கணமும். சரிங்களா? கங்கணம், கங்கணம், ஒரு பசும் பொற்கங்கணம்.
ஒரு பசும்பொற் பசும்பொற் கங்கணம் அப்படின்னா பசும்பொற் முத்துராமலிங்க அந்த மாதிரிலாம் இப்போ சொல்றாங்கல்ல, ஆமா. அந்த மாதிரி பசும்பொற் கங்கணம் அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன தோணுது? கையில வந்து உங்களுக்கு அந்த இது போடுறாங்கல்ல, கங்கணம், அந்த இது போடுவாங்க. இது வந்து பசும்பொற் கங்கணமா போட்டாருன்னா எப்படி இருக்கும்? கிரேஸ்லைடுன்ற மாதிரி இவர் வந்து அந்த இதை கொடுக்குறாரு. ஜெனரலி ரெக்கமெண்டட் ஆஸ் சேஃப் அப்படின்னு இந்த ஃபுட் சேஃப்டி இதில் சொல்லுவாங்கல்ல. இதை வந்து நீங்கள் உண்ணலாம், பயன்படுத்தலாம். இது எந்த டாக்ஸிசிட்டியும் கிடையாது, விஷமத்தன்மை கிடையாது, நீங்கள் பருகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ பண்ணலாம்ல. அந்த மாதிரி ஒரு இது ஒரு பசு இது கங்கணமூர் இது பண்ணுறாரு, புனைந்தார். அது நானா விருப்பப்படல அப்படின்னு சொல்ற. எப்படி சொல்றாரு, எப்படி நம்ம நினைச்சுக்கலாம்? என்னைய படிக்கன்னு சொல்றது இவர் தான். ஆமா, நான் வந்து அதுக்கு கையாளாவதவன்ற இதெல்லாம் யோசிக்கவே முடியல. அப்புறமேட்டு அவர் எடுத்து புனைஞ்சு விடுறாரு. சரிங்களா? இதை நான் எப்படி சொல்றது? அவரு தரத்தை வந்து தரத்தை சொல்றீங்களா? என் தலைவன் அந்த மாதிரி பண்ணலன்னு சொல்றீங்களா? என் கையில வந்து அந்த இது பண்ணி விட்டாரு. இதே உனக்கு வந்து அந்த ரைஸ் வந்துருச்சு, நீ வந்து எல்லாருக்காகவும் பேச ஆரம்பி அப்படின்னும் போது அனிமல் ரைட்ஸ் மார்ட்ஸ்ல வந்து நான் அந்த கையை உணர்த்தி சரிங்களா, இந்த அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இதை கொடுங்க, தயா ஜோடோ தூத் ஜோடோ, அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணுங்கன்ற மாதிரி தயா ஜோடோ அப்படின்ற மாதிரி நான் வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். கங்கணமும் புனைந்தார். அந்த தயையா இருக்கு. கடவுள் வந்து முதல்ல இருந்தே கத்து கொடுத்துட்டு வர்றதே அந்த கருணையும் தயையும். அப்போ எஜமானருக்கு நம்ம மரியாதை எப்படி நம்ம செலுத்தி எப்படி நம்ம எதை பண்ணணுன்றதுதான் காமிச்சு கொடுத்துருக்காரு. அங்கேயும் நம்ம சரியா பண்ணல, எல்லாத்தையும் குளறுபடி பண்ணி வச்சுக்கிறோம். இங்கேயும் வந்து ஐயா இவ்வளோ நல்ல மென்மையா, அது அப்படியே இனிமையா, எவ்வளோ என்ன சொல்றதுன்னே தெரியல, வார்த்தையே இல்லை சொல்றதுக்கு. அந்த அளவுக்கு அதை நம்ம அதை புரிஞ்சவர் எப்படி சொல்றாரு, அதை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அது நம்மளுக்கு விளங்கணும், நம்மளுக்கு அந்த விளக்கம் வந்து கூட நம்ம அது சொல்றதுக்கே நம்மளுக்கு தெரியலன்னும் போது அவரு எவ்வளவு உணர்ந்து எவ்வளவு பெரிய பொறுப்பை தாங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு புரியறதுக்கு இவ்வளோ வார்த்தையை போட்டு இவ்வளோ என்ன சொற்றாடல் செயல் அந்த நுணுக்கம் எல்லாமே கொடுத்து இவ்வளோ நல்லா நம்மளுக்கு அந்த அனுபவத்தை வந்து நீங்க நல்லா பெறணுன்றதுக்காகவே அவர் வந்து எல்லாத்தையும் நிறைச்சு கொடுத்துட்டாரு. ஆமா, குறைச்செல்லாம் கொடுக்கல, தெரியுங்களா? அதுலதான் வந்து கருணையினில் தாய் அணையார் கண்டாய் என் தோழி. தோழிகிட்ட வந்து இன்னொரு தட்டி சொல்றோம், சிஸ்டர்கிட்ட வந்து இந்த குரோமா இது பண்றாங்கல்ல. ஏன்னா சிஸ்டர் மாத்திக்க முடியுமா முடியாதா? எல்லாருமே சிஸ்டர் தானே, சகோதரத்துவம்ன்ற போது எல்லாருமே சகோதர சகோதரிகள் தானே. அப்போ சிஸ்டர்னும் போது உங்களுக்கு எப்படி தோணுது? இப்போ கடவுள் வந்து ஒரு சிஸ்டரா வந்து சிக்மாவா மாறினார் இல்ல, அவர் கையெழுத்து சிக்னேச்சர் போடுற அளவுக்கு வந்துச்சு. ஆனா நம்ம வந்து இன்னும் அந்த இதுவாகவே இருக்கும், ஒரு கார்னர் தான் இருக்கும். ஸோ நம்மளும் வந்து இந்த பிடிச்சு வரலாம்ல. ஸோ அதனால தான் வந்து சிஸ்டர் இது பண்ணுற மாதிரி சொல்கிறார். நீங்களும் வந்து அதை ஃபாலோ பண்ணி வாங்க, உங்களுக்கு அந்த கொடுப்பாருன்னு. எதனால அப்படின்னா கருணையினில் தாய் அணையார் அப்படின்னும் போது என்ன அர்த்தம் உங்களுக்கு? தாய் கூட அந்த மாதிரி பார்த்துக்க மாட்டாங்க, சரிங்களா? தாய் அணையிறதோட பெஸ்ட்டாக ஒரு அணைப்பு உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? தாயை விட தாய் அடையார், சரிங்களா? அந்த மாதிரி கண்டாய் என் தோழி. நீனும் வந்து இது நீ உங்கள் தாய் பேச கேட்டிருக்காது. தாயின்னு என்ன சொல்லுவாங்க, மால் இருந்து இல்லாமல் போயிடும். அந்த அழகை வந்து நீ பூச்சிட்டு இதுதான் நான் அழகாயிட்டேன், குழுக்கு வந்தும் மினுக்கு வந்துன்னு, சரிங்களா? இதெல்லாம் வந்து நீ எல்லாம் காண போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பாடலும் இருக்குது, சரிங்களா? அதனால ஒழுங்காக நீ வந்து எப்படி வந்து மினுங்கணும், எப்படி வந்து நல்லா கழிக்கணுன்றத நல்லா ஃபாலோ பண்ணுறதுக்காக தோழி நீ வந்து அந்த இதில் தாயை விட நீ இங்கே கருணை இருக்குது. பராபரை தான் வந்து நான் நல்லா ஹெல்ப் பண்ணா, அவள் தான் வந்து கருணை பற்றி எனக்கு நல்லா போட்டுனா அப்படின்னு நினச்சிக்காத. அன்பை பற்றி அவள் தான் எனக்கு நல்லா பண்ணுவா. பரத்துக்கு இதுதான் பரம்பொருள். நீ வந்து அந்த ஃபவுண்டேஷன் இருந்துட்டு இருக்காத, நல்ல இதுக்கு வா
அப்படி தெரியுதுங்களா? ஆமாப்பா ஆமா. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம நல்லாவே கருணை இதோட இது சாப்டர் நல்லா முடியுது. எனக்கு வந்து சூப்பரா உணர்த்திட்டாருப்பா, நல்லா எனக்கு விளக்கத்தை கொடுத்துட்டாருப்பா. ஸோ இதோட கருணையோட இது முடியுது. நம்ம அடுத்த செஷன் என்னென்ன இப்போ பேசுவோன்றத தீர்மானம் பண்ணட்டும் தலைவரே, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த செஷன் அப்புறம் பார்ப்போமா? இல்லை ஏதாவது சொல்லணுமா? நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, ஆனால் இப்போ நேரம் ஆகுது. அப்புறமேட்டு பார்ப்போம். திருச்சிட்டு திருச்சிட்டு